இருக்கீங்க மதன்? நல்லா இருக்கேன் கிருபா, நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் நீங்கள் இது வரைக்கும் பாட்காஸ்ட்டுக்கு எந்த பாட்காஸ்ட்டும் போனதில்லைன்ட்டு. முதல் முறையாக புளியார் சுழி போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் தமிழில். தமிழ். அதனால தான் முக்கியமாக தமிழில் ஸ்டார்ட் பண்ணுன்றது தான். ஏன்னா ரொம்ப நாளாகவே தமிழில் ஒரு ப்ராப்பராக ஒரு பாட்காஸ்ட்டு, அதுவும் சும்மா மொழி பூசி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு ட்ரேடிங் ரியாலிட்டி பற்றி பேசுகிற மாதிரி ஒரு நம்ம எப்படி யூஸ்வலாக ஒரு காஃபி டேல பேசுவோம் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலான்றது தான் பிளானே. ஸோ பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு நான் ஓவர் வியூ கொடுத்துட்றேன். ஏன்னா முதல் மதன்குமார் அப்படின்ற ஒரு பர்சன் எனக்கு எப்படி தெரியும்னா 2012 13 ஜெரோதாவோட ஒரு இன்டர்வியூ ஒன்று வருது. அந்த இன்டர்வியூவில் வந்து ஓகே திஸ் இஸ் த பர்சன், அவர் மேடு 300% 400% ரிட்டர்ன்ஸ் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படின்ட்டு ஜெரோதாவோட போர்ட்டலில் அதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இப்போ ஜெரோதா நிறைய பேருக்கு தெரியும். அப்போ ஜெரோதா அப்போ தானே இனிஷியல் பிகினிங் ஃபேஸு. ஸோ அந்த டைமில் ஓகே ஒருத்தர் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அவரோட இன்டர்வியூன்னு படித்து பார்க்கும்போது அந்த மணிரத்னம் படத்தில் ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி அமெரிக்க வேலையெல்லாம் விட்டு வந்துருக்காரா செம்ம அப்படின்னு அடுத்த பாயிண்ட் பார்த்தா அப்போ தான் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே இவர் ஒரு மெக்கானிக்கல் ட்ரேடர் சிஸ்டம் தான், இதுதான் இவரும் இதே ஒரு அப்ரோச் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னும் போது ஒரு டபுள் கன்விக்ஷன் வருது. ஓகே நம்ம போகிற பாத் கரெக்டு தான்ட்டு. அப்புறம் அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா ஒரு ட்ரேடர்ஜி போஸ்ட் ஒன்று போடுறோம். ட்ரேடர் மீட்டப்ஸு சென்னையில் ஒரு 15 பேர் மீட் பண்ணலான்னு ஒரு பிளான் வருது. அப்போ தான் பெசன்ட் நகரில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். ஸோ மீட் பண்ணும்போது ஒரு பர்சனை ஃபஸ்ட் டைம் புதுசாக மீட் பண்ணும்போது அந்த டைமில் ஒரு 15 பேர் இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த பேசுகிறாங்க. ஃபிபனாசி பேசுகிறாங்க, கான் தியரி பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசலை. அந்த ரூமில் ஒரு ஆல்ஃபா மேல் என்டர் ஆகணும்னா எப்படி தெரியும்னா எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க வாய் திறக்கும் போது தெரிஞ்சிடும் இந்த பர்சன் நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கப்புறமா என்னோட ஹோல் தாட் ப்ராசஸ் டோட்டலாக மாறினது காரணம் நீங்கள் தான். சிக்னிஃபிகண்ட் ரோல். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஃப்ரம் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே உங்ககிட்ட பேச 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 எனக்கு டோட்டலாகவே மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதே கான்வர்சேஷன் நம்ம இப்போ தமிழில் ஷூட் பண்ணால் இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றது தான் இதோட ஹோல் இது ஐடியாவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகெயின். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டு பிகின் வித், நீங்கள் எப்போ இந்த டிஸ்க்ரிஷனரி ட்ரேடிங் எனக்கு செட் ஆகாது, மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? நான் அந்த கொஷின் இந்த கேள்வியை நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது வந்து முதல்ல நான் வந்து இப்போது இந்த மைக்லாம் முன்னாடிலாம் இருக்குது. நான் அதை ஆக்சுவலாக இப்போ பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இவங்ககிட்டலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இப்போ நான் கேட்ட கேள்வியே வந்து என்னங்க வந்து புதுசாக இருக்குது, எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி உங்களுக்கு தான். ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் கூப்பிட்ருக்கலாம், பட் என்னை கூப்பிட்டீங்க தமிழுக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தமிழில் பேசணும் அப்படின்ற போது அது நான் யோசிக்கிறோம் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது ஐ திங்க் வித்தின் 1-2 செகண்ட்லேயே ஓகேன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது உங்களுக்கு தான் நன்றி, உங்களோட டீமுக்கு நன்றி. தேங்க்யூ. கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னா 2007-06 எனக்கு சரியாக இயர் ஞாபகம் இல்லை, 6-7 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த ஜான் கார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அமெரிக்கா. இன்னும் இருக்கார், இன்னும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் வெல் இன்டு ட்ரேடிங், ஆக்டிவாக இருக்கார், நல்லா ட்ரேட் பண்ணுறாரு. இன்னும் அவர் வந்து டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங் தான் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நான் வந்து முதல்ல அவர் புக்கை படிச்சுட்டு அவர்கிட்ட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன்? இமெயிலில் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங்னா என்னென்னா அவங்களுக்கும் மெத்தட் இருக்கும், ஐடியா எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு மூளைக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருவாங்க ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடியோ அவங்க மூளையில் வந்து இது முன்னாடியே வந்துடலாம்னு நினச்சா பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரேடிங் மட்டும்தான் ஒரு விதமான ட்ரேடிங் போல் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாதுன்ற ஒரு தாட் பண்ணால். ரொம்ப சின்ன பையன் அப்போ, எனக்கு சின்ன பையன், நான் 25-26 வயசு. அப்போது ஒரு கட் ஃபீலிங்கில் இன்ஸ்டிங்க்ல ட்ரேட் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இண்டிகேட்டர் தான் வித்துட்டு இருந்தார். நான் இண்டிகேட்டர்லாம் வாங்கியிருக்கேன், $1000 கொடுத்துலாம் இண்டிகேட்டர் வாங்கியிருக்கேன் அவர்கிட்டருந்து. ஆனால் என்னென்னா அந்த வே ஆஃப் ட்ரேடிங் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இது வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, என்னோடய மைண்ட் செட் வந்து அதாவது என்னோடய மனநிலை வந்து ஒரு சீராகவே இருக்காது, ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனரியில். நான் அந்த ஸ்டாப் லாஸு P&L கர்வ்லாம் சொல்லலை, அந்த காசு ஏறுது இறங்கிறத பற்றி பேசலை. நம்ம மனநிலையே ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கும். நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாமோ, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம உண்மையிலே ட்ரேடர் தானா, இல்லை நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோமா, நம்ம ட்ரேடிங் தான் பண்ணுறோமா, இது என்ன இது சும்மா கம்ப்யூட்டர் முன்னாடி ஏதோ 4-5 லைன் சுற்றுது, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கே வந்தேன்னா 2 விஷயந்தான், அது உண்மை இதுதான். என்னென்னா என்னோடய மனநிலைக்கு டிஸ்கிரிப்ஷனிங் ஒத்து வரல, டிஸ்கிரிப்ஷனாக எடுக்க முடியல என்னால். ஏன்னா எனக்கு மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்குது. இன்னும் லேட்டாக வந்திருக்கலாமோ, சீக்கிரமாக வந்திருக்கலாமோ, சீக்கிரமாக உள்ளே போயிருக்கலாமோ, சீக்கிரமாக வெளில வந்திருக்கலாமோ, இந்த மாதிரி அலப்பாஞ்சிற மனசு எனக்கு இருக்கிறதுனால எனக்கு அது செட் ஆகலை.
இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து என்னால் என்னோடய பர்ஃபார்மன்ஸை வந்து பின்னாடி போயிட்டு பின்னோக்கி போய் பார்க்க முடியல. ஓ இப்படி தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு என்னால் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல, ஜர்னல் இருந்தால் கூட ஓ அந்த டைமில் அந்த மைண்ட் செட்டில் நான் இந்த மாதிரி வெளில வந்துட்டேன் போல இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிதே தவிர ஒரு ஸ்ட்ரக்சர்டாக, அதாவது ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன சொல்கிறது தமிழில், ஒரு தெளிவான ஒரு பாதையை என்னால் பார்க்க முடியல. ஸோ தெளிவான பாதையை பார்க்க முடியாதனால சரி நம்ம வந்து இந்த பக்கமே வந்துடலாம், கொஞ்சம் மைண்டுக்கும் என்னோட மனநிலைக்கும் கொஞ்சம் ஒத்து வந்த மாதிரி இருந்தது அது, அதாவது இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்ணுறது. ஓகே, அதனால தான் அது நடந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் ட்ரேடிங்கிறது வந்து அந்த ஒரு ஓவரால் ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பம்பாடாய் என்னால் டெசிஷனே எடுக்க முடியல. பட் இது போகும்போது இது நடந்தால் இது தான் ஃபாலோ பண்ணணும், அது நடந்தால் அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க சொல்கிறது, அந்த ஒரு மெத்தடாலஜி உங்களுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. இது ஜவுளி கடையில் போயிட்டு 1000 புடவை பார்த்து ஒரு புடவை எடுக்கிறாங்க. எல்லா லேடிஸும் கஷ்டப்படுறாங்க. நம்ம ட்ரேடிங்கில் டிஸ்கிரிப்ஷனரியாக எனக்கு பர்சனலாக எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு மொமெண்ட்டில் ஒரு செகண்டில் நான் வெளியில் வரலாம், உள்ளே போகலாம், ஸ்டே பண்ணலாம், 3 டிசிஷன் இருக்குது. இந்த 3 டிசிஷனும் நம்மள்கிட்ட வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தது டிஸ்கிரிப்ஷனரியில். கரெக்ட். ஸோ சிஸ்டமேட்டிக் வரும்போது அப்பா என் ஸ்டாப் லாஸ் வந்தால் நான் வெளில வர போகிறேன், டார்கெட் வச்சுருக்கோம், டார்கெட் வந்தால் வெளில வர போகிறாங்க, டார்கெட் இல்லாதவங்க அவங்க ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு வெளில வர போகிறாங்க. ஸோ எனக்கு ஒரு விதமான பாதை தெரியுது. நீங்கள் இங்கேருந்து டி நகர் போனால் எப்படி போகணும்னு எனக்கு தெரியுது. எனக்கு டி நகர் போகிறது எப்படின்னே தெரியாது. சிக்னல் வருமா லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு அங்கே போய் டிசைட் பண்ணோன்னா அது என் மனநிலைக்கு செட் ஆகலை. கரெக்டு. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், இவ்வளோ பொண்ணு இருந்தால் நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணுறேன்னும் போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை, அமெரிக்காவில் வேலை செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ட்ரேடிங் சாலிடாக நான் இதுதான் ஃபுல் டைமாக பண்ண போகிறேன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்களே, அது என்ன ட்ரிகர் பண்ணுச்சு? இது நான் ட்ரேடிங் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் எனி பிஸ்னஸ் பண்ணிடலாம், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்கலாம், எனி பிஸ்னஸ் பண்ணிடலாம், பட் ஸ்டில் ட்ரேடிங் ஏன் இதனால் எடுத்தீங்க? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக அது ட்ரேடிங் எதனால் எடுத்தேன்னா, இது நான் சினிமாக்காரங்க மாதிரி நான் வந்து ட்ரேடிங் வரட்டி நான் டாக்டராக இருப்பேன், நான் வந்து பெரிய தொழிலதிபராக இருப்பேன்லாம் சொல்ல வரல. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து வேறு எதுவும் பெருசாக தெரியல. ஏன்னா ட்ரேடிங்குள்ளே ஒரு 3-4 வருஷம் வந்துட்ட பிறகு இது பண்ணால் நான் வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியலாம் எனக்கு அந்த நினைப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அது நினைப்பு இருக்குன்னு சொன்னால் அது பச்சை போய் எனக்கு கிடையாது, அதெல்லாம் இல்லை. அப்போது எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் காசு பண்ண ஆரம்பிக்கும் போது இது அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஏறும். ஓ இதில் கூட காசு பண்ண முடியும் போல இருக்குன்னு. நான் இன்னொன்று என்னென்னா, 100ல் வந்து ஒரு நம்ம பார்க்குற 100ல் 95 பேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியே தெரியும் ட்ரேடிங்கில். ஸோ மீதி 5 பேர் தான் காசு பண்ணுறாங்கன்னு தெரியுது. அந்த 5 பேரில் நம்ம ஒருத்தர் வந்துட்டோம்னா ஒரு சின்ன ஒரு மிதப்பு தான் அது. அந்த மிதப்பு வந்த பிறகு தான் ஓ இதில் கூட பர்சியூ பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு. எனக்கு எப்பயுமே ட்ரேடிங் ஒரு இன்டெலெக்சுவல், அதாவது ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு ப்ரொஃபஷன் எனக்கு தோணுனதே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு தோணுதில்லை. ஏன்னா மெக்கானிக்கல் ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி தோணுது கிடையாது. நான் மூளையை கட்டி வச்சுட்டு தான் ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ஐ காண்ட் அப்ளை மை மைண்ட் ட்ரேடிங்குள்ளே இருக்கும்போது. ஸோ அப்படி இருக்கிற போது நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஐக்யூவில் ஒரு பர்சன்னால எனக்கு ட்ரேடிங் செட் ஆகுமோன்னு எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு ஒர்க் எடுத்துக்கோங்க, எனி கைண்ட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை ஒர்க்கில் இருக்கும் போது யூ ஹேவ் டு டீல் வித் பீப்புள் இருக்குல்ல. அந்த பீப்புள்ன்ற ஒரு ஃபேக்டர் இல்லை, அதே மாதிரி ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணி தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. இந்த ட்ரேடிங்கில் அந்த ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை, சோன்லி உங்களோட ஓன் டெசிஷன், அதுக்கான ரிசல்ட் அப்படின்றதுனால அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த. இல்லை எனக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக பிடிக்கும். ஓகே, ஐ லைக் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். எனக்கு மக்கள் கூட பேசுறது பிடிக்கும், எனக்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு நான் இப்போ கேபில் வந்தேன், வரத்துக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த 10 நிமிஷத்தில் வந்து நான் அவரும் நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ அந்த மாதிரி நான் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ இங்கே வந்தோடனே டீமில் ஒரு 4-5 பேர்கிட்ட சும்மா பேசுறது, அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், மக்கள் கூட பேசுறது பிடிக்கும். ஸோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் அதனால் வருமானு எனக்கு தெரியல, பட் ஐ லைக் பீப்புள், எனக்கு மக்களை பிடிக்கும். ஸோ அது ஒரு காரணம் கிடையாது. என்ன காரணம்னா வந்து எனக்கு பாஸ் எனக்கு மேலே யாரும் இல்லைன்ற ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா எனக்கு எப்பயுமே என் மேலே ஒருத்தர் வந்து நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னால், எங்கள் அம்மா அந்த காலத்துலேயே ஏதாவது இதை பண்ணுடா அப்படின்னு சொன்னால் அதை பண்ணாமல் ஆப்போசிட்டாக பண்ணுவேன். ஸோ மதன்கிட்ட வந்து இது வந்து மதனை போய் கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வான்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேன். மதன் நீ வாங்காத, அண்ணன் போய் வாங்கிட்டோன்னா சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மா அந்த ரிவர்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு பாஸ் இருக்கிறது பிடிக்காது. இதை பண்ணு அப்படின்னு யாராவது எனக்கு சொன்னால் எனக்கு பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை பண்ணிட்டு இருந்தேன் வேலையில் இருந்தபோது. ஸோ அதுலேருந்து வெளில வந்தோன்னா அந்த ஃப்ரீடம், அதாவது அந்த ஒரு சுதந்திரம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. பட் ஆனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு பீப்புள் செட் ஆகி இந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் லவ் பண்ணும்போது, ட்ரேடிங் வந்து ஒரு லோன்லி பிஸ்னஸ், லோன்லி ப்ரொஃபஷன், அதுவும் நீங்கள் ஃபுல் டைமாக எவ்வளோ வருஷம் பண்ணுறீங்க, அந்த லோன்லினஸை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா வெளியிருந்து பார்க்க நல்லாயிருக்கும், அதான் 3 மணிக்கு கடையை மூடிடுறோம். 3 மணிக்கு கடையை மூட்டா அதுக்கப்புறம் நம்ம டைம் தானே 3லேருந்து 9:30 தூங்குற வரைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வெளில போகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் முதல்ல டிமார்க்கெட் ஆகிடுச்சு, அதாவது பிரிஞ்சிடுச்சு. என்ன பிரிஞ்சிடுச்சுன்னா, இது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் வெளியில் வந்து எனக்கு வேற ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத நான் நல்லா பிரிச்சுட்டேன். எங்கே வந்து நம்ம வந்து இது பிரச்சனை ஆகும்னா, 3 மணிக்கு மேலே கடையை மூட்டு மறுபடியும் ரீசர்ச் பண்ணுறேன்னு நீங்கள் உக்காந்திங்கன்னா கஷ்டமாயிடும். பண்ணலாம், ரீசர்ச்லாம் பண்ணலாம், பண்ணாமலாம் கூட ரீசர்ச் பண்ணி ஆகணும்.
பட் தட் இஸ் எண்ட் டு இட்ல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்க மாதிரி அதுக்கும் ஒரு முடிவு வேணும். டெய்லி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மக்கள் கூட இருக்க இன்ட்ராக்ஷன் போயிடும். நீங்கள் பேசுறது யாராக இருப்பீங்கன்னா அவங்க ஒய்ஃபாக இருப்பாங்க, உங்கள் ஸ்பௌஸாக இருப்பாங்க, இல்லாட்டி உங்களோட பசங்களாக தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபைன் மதன். இன்னொரு விஷயம், நீங்கள் ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து அமெரிக்காலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். பட் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓவர்வியூ என்ன? லைக் நீங்கள் நான் வெல் டு ஃபேமிலியிலேருந்து வந்தீங்களா? எப்படி நீங்கள் அந்த அமெரிக்கா போனீங்க? ஏன்னா அந்த டைமில் அமெரிக்கா போகிறது பெரிய விஷயம், அந்த டைமில் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறதும் பெரிய விஷயம். ஸோ உங்களோட சைல்டுஹுட்டோ இல்லை காலேஜோ அந்த டைமில் எப்படி இருந்தது? சைல்டுஹுட் வந்து நாங்கள் வந்து லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் பார்டரிங் புவர் ஃபேமிலி, ஏழ்மையான குடும்பம் தான். என்னென்னா என்னோடய தாத்தா பாட்டி, எங்கள் அம்மாவோட சைடு தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட சைடில் இருக்க என்னோடய மாமாக்கள், இவங்களோட ஹெல்ப்பில் தான் நானும் எங்கள் அண்ணனும் படித்தோம். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காப்புல. ஸோ நாங்கள் அப்படி தான் படித்தோம். மாடர்ன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தோம் நங்கநல்லூரில். அதுக்கப்புறம் நியூ பிரின்ஸ்னு ஒரு ஸ்கூலில் உள்ளகரம்னு ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் இருக்க இடங்கள். ஸோ இன்னும் இருக்குது, அதெல்லாம் அந்த ஸ்கூல்லாம் இருக்குது. அங்கே தான் படித்தோம் நானும் எங்கள் அண்ணனும். அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, 97 நான் வந்து 12th முடிக்கிறேன். 97 12th முடிச்சுட்டு கடைசி எக்ஸாம் ஏதோ ஞாபகம் இல்லை, பயாலஜியோ ஏதோ கடைசி எக்ஸாம் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து எங்கேயோ வெளியில் போகலான்னு வண்டியில் போகிறோம். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எனக்கு கை உடஞ்சிருச்சு. அப்போல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஆமாம், வெறும் இந்த மார்க் மட்டும் கிடையாது, 12th மார்க் மட்டும் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு 100 மார்க்கு, கட் ஆஃப் 200 மார்க்கு, 100 ஃப்ரம் மேக்ஸ், 50 ஃப்ரம் ஃபிசிக்ஸ், 50 ஃப்ரம் கெமிஸ்ட்ரி, another 100 ஃப்ரம் த இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். 300 மார்க்குக்கு தான் டோட்டல் கட் ஆஃப் வரும். ஸோ அதில் என்ன ஆகிடுச்சுன்னா என்னால் எழுத முடியாத நிலமை. ஸோ ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஃபைட்டர். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இது வந்து இந்த பாட்காஸ்ட்டில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எங்கள் அம்மாவுக்கு பயங்கர ஒரு கிராட்டிடியூட், நன்றி எங்கள் அம்மாவுக்கு. என்னென்னா ஒரு 2 வாரமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1.5 மாதத்தில் வந்துடும் 12th எக்ஸாம் முடிச்சுட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, மதனால் எழுத முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கை உடஞ்சிச்சு, ஆக்சுவலி எல்போவில் ஃப்ராக்சர். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு 3 மாதத்துக்கு இப்படி தான் இருப்பான் பையன், மாவு கட்டு இருக்கும்ட்டாங்க டாக்டர்ஸ். ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் டோட்னு ஒன்று இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒன்றும் இருக்குது. ஸோ டோட்டில் போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கை உடஞ்சி போச்சுங்க, எப்படிங்க அவன் எழுதுவான் எக்ஸாமை, ஏன்னா வந்து அதில் வந்து ஷேட் பண்ணணும், எப்படி எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நடந்தது கிடையாது, ஸ்க்ரைபுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நீங்கள் சொல்ல ஒருத்தர் வந்து ஷேட் பண்ணுவார், ஸ்க்ரைபர் வந்து கிடையவே கிடையாது, இது வரைக்கும் வச்சதே கிடையாது. யூனிவர்சிட்டியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வச்சது கிடையாது. அப்போ எல்லாமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வரும், சரிங்களா, வச்சது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து வேணால் வைஸ் சான்சலர் போய் பாருங்கள். வைஸ் சான்சலர் போய் பார்க்குறது வந்து இங்கே இருக்க டெபுட்டி சிஎம் பார்க்குற மாதிரி எந்த யூனிவர்சிட்டியிலும் அவ்வளோ ஈஸியாக போய் பார்க்க முடியாது. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, டெய்லி காலைல 8-9 மணிக்கு போய் உட்காந்துருவாங்க. வைஸ் சான்சலர் வாசலில் போய் உட்காந்துருவாங்க, ரூமுக்கு வெளியில். அவர் வருவார் போவார். ஆனால் ஒரு 4 வாட்டி பார்த்துருக்காரு ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்கன்னு. 5வது நாள் அவர் வந்து பியூன்கிட்ட கேட்குறாராம், ஏன் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, இல்லை அவங்க உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் பிஸியாக இருக்கீங்க தரல அப்படின்னு. எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க பையனுக்கு கை உடஞ்சிருச்சான், என்ன பண்ணலான்னு கேட்க வந்திருக்காங்க. சரி அந்தம்மா உள்ள அனுப்புன்னு சொல்லி அதுக்கப்புறம் 2-3 நாள் அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் ஸ்க்ரைப் வச்சு நான் வந்து என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். இது 1997. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ண முடியல, ஒழுங்காக படிக்க முடியல, ஏன்னா உடம்பு சரியில்லை, ஒழுங்காக படிக்க முடியல. ஸோ அப்போ வந்து கம்மியாயிடுச்சு, மார்க் கம்மியாயிடுச்சு. ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இது வேலைக்கு ஆகாது, எங்களால் வந்து காசு கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்கிற அளவுக்கு வசதி கிடையாது. ஃப்ரீ சீட்டில் கூட அந்த 10,000 ரூபாய் 6,000 ரூபாய் வருஷத்துக்கு கட்டுறதுக்கு வசதி கிடையாது. அதுவே யாருக்கிட்டையாவது கையேந்தி தான் வந்து கட்டணும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் வெயிட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்தோம், ஃபேமிலியாக எடுத்துகிட்டு. நான் அடுத்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன். ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு வேப்பம்பட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, திருநின்றவருக்கும் திருவள்ளூருக்கும் நடுவில், ஒரு இந்த மிடில் ஆஃப் நோவேர் அப்படின்னு வாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி ஒரு இடத்துல அது இருக்குது. இன்னும் எப்படி அந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, வேப்பம்பட்டு அந்த இடம் பேர். ஸோ அங்கே போயிட்டு 4 வருஷம் ஐடி படித்தேன். எங்கள் அண்ணன் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ஐஐடி மெட்ராஸில் சேர்ந்துட்டான். ஸோ அவன் நல்லா படித்து அவன் அப்படி போயிட்டான். ஸோ இயர் 2000 அவன் அமெரிக்கா போயிட்டான். அவன் அந்த ஜிஆர்இ அந்த யூஷுவல் ரூட்டு ஜிஆர்இ டோஃபல்லாம் எழுதி போயிட்டான். நான் வந்து 2000 வந்து நான் இப்போது செகண்ட் இயர் முடியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னோட கட் ஆஃப் வந்து 277. நான் தான் ஹையஸ்ட் கட் ஆஃப் இன் மை காலேஜ் அப்போது. அதனால் எனக்கு வந்து ஃப்ரீ சீட் கிடச்சிருச்சு. எங்கள் மாமா வந்து அந்த காலத்திலே 1992 93 இன்ஃபோசிஸ்லலாம் வந்து ஸ்டாக்லலாம் அவர் வந்து காசு போட்டவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஐடியில் தான் சேரணும், அதுதான் வந்து ஃபியூச்சர். 2002 98 சொல்கிறார் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவரோட பேச்சை பிளைண்டாக நம்பிட்டு உள்ளே போயிட்டாங்க. தட் வாஸ் ட்ரூ டு கரெக்ட். கடைசியாக அது இப்போ ஹைண்ட்சைட்டில் பார்த்தா அதான் உண்மை. ஐடி எங்கேயோ போயிடுச்சு 2002.
ஸோ அப்புறம் என்ன ஆச்சு 1998 சேர்றேன், 2 வருஷம் முடியுது. அப்போ Y2K பஸ் நடக்குது. Y2K பஸ்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், போய் கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். Y2K பஸ் நடக்குது. பஸ்னால் என்ன அர்த்தம்னா எல்லாமே அது வரைக்கும் ஏற 2 டிஜிட்டில் போட்டிருந்தாங்க. 99 அப்போ 0001லேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது? அப்போ வந்து எல்லா பேங்கிங் சிஸ்டம்லாம் கொலாப்ஸ் ஆகிடுன்னு நினச்சாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு, கொலாப்ஸ் ஆகலை. ஸோ ஐடியில் இருந்தவங்களாம் வேலை போக ஆரம்பிச்சிது. நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க 98 99ல் வேலை போக ஆரம்பிச்சிது. அதை பார்த்தோன்னா நான் பயந்துட்டேன். நான் ஒரு காலேஜ் ரெகுலராக போக மாட்டேன், ஒழுங்காக படிக்க மாட்டேன், நான் வந்து ஊர் சுற்றிட்டு இருந்தேன். அதை பார்த்து பயந்துட்டோன்னே ஐயோ என்னடா இது, நம்மளுக்கு வேலையும் கிடைக்காது போல இருக்குது, நம்ம ஒரு ஒழுங்காக படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அமெரிக்கா போயிடலாம் அப்படி வந்து ஒரு இதுதான் இந்த கிராமத்துலேருந்து பட்டணம் வர மாதிரி நான் வந்து இங்கேருந்து அமெரிக்கா ஓடி போயிட்டேன் நான், ஏன்னா எனக்கு வேலை கிடைக்காதுன்னு ஒரு இதனால. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஜிஆர்எல்லாம் படித்து ஏதோ பண்ணிக்கின்னு ஏதோ மேனேஜ் பண்ணி அமெரிக்கா போயாச்சு. அதுக்கப்புறம் லைஃப்பில் அந்த ஏழ்மைன்றது பெருசாக இல்லை. நாங்கள் போய் நானும் எங்கள் அண்ணன் போய் படிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் மேலே வந்தாச்சு ஓரளவுக்கு. அப்போ 2009 அதுக்கப்புறம் நான் திரும்பி வரேன், ஒரு பர்சனல் ரீசனுக்காக திரும்பி வரேன், இந்தியாவுக்கு திரும்பி வரேன். ஒரு 7 வருஷம் அமெரிக்காவில் இருக்கேன் நான். திரும்பி வந்துட்ட பிறகு இந்த ட்ரேடிங் அப்படியே கண்டினியூ ஆகுது. அதான் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, அந்த டைமில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? 2006 எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னோட கல்யாணம் வந்து அட்லாண்டாவில் நடந்தது. கல்யாணம் அமெரிக்காவில் தான் நடந்தது? ஆமாம், அட்லாண்டா. அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு நினச்சி தான் நான் கொடுத்தேன். நீ என்னடா அதை விட்டுட்டு நீ இதுக்கு வந்துட்ட, ட்ரேடிங்க்கு வந்துட்டேன்னும் போது உங்கள் இன்லா சைட்லேருந்து இதை எப்படி மேனேஜ் பண்ணி? பொண்ணு இந்தியன் பொண்ணு தானே, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன நடந்ததுன்னா யாருக்குமே பிடிக்கல. அதாவது நான் திரும்பி வரது மட்டும் கிடையாது, நான் ட்ரேடிங்குள்ளே இருக்கிறதே யாருக்குமே பிடிக்கல. ரெண்டாவது நான் அமெரிக்காவில் இருக்கும்போது அப்போ குவிக் ஸ்டார்னு கூடுவாங்க, இப்போ ஆம்வே. ஸோ ஆம்பேல நான் இருந்தேன் நான். ஸோ ஆம்பேல இருந்து தான் யாருக்கும் பிடிக்காது. எங்கள் அண்ணெல்லாம் எங்கூட ஒழுங்காக பேசலை, என்னடா ஆம்பேல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆம்பேல இருக்கவங்களாம் ஒரு தீண்டத்தகாத மாதிரி பார்ப்பாங்க. 2 பேர் சேர்த்து விடணும்டா, 2 பேர். ஆமாம், அதே தான். ஸோ நம்ம யாரை பார்த்தாலும் ஆம்பே பிஸ்னஸுக்கு செட் ஆகணும்னு யோசிப்போம். ஸோ அதனால் என்னோட சொந்தக்காரங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே என்ன பிடிக்கல. அந்த டைமில் எல்ஐசி ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதே தான் அவன் பார்த்தாலே தீண்டத்தகாத ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அன்டச்சபிள் மாதிரி இருப்பாங்க ஆம்பே இது ஆளுங்களாம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ஆம்வேவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ஒரு நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரான்ச்சைசிஸாக இருக்கட்டும், சப்வேவாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் ட்ரை பண்ணும்போது கூட என்ன நடந்ததுன்னா வந்து இதுலேயுமே ஒரு தெளிவான ஒரு பாதை தெரியல. ஏன்னா எல்லாமே கடினமாக இருக்குது, அது தெரியுது, எது பண்ணாலும் கடினமாக இருக்கும்னு தெரியுது. ஆனால் வந்து நம்மளால் ஒரு பாத்தை சூஸ் பண்ண முடியல. ரெண்டாவது எனக்கு வேலை செய்கிறது பிடிக்கல. சம்பளம் நல்லா வருது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அந்த காலத்திலே ஒர்க் ஃப்ரம் பண்ணுறோம். ஃப்ளாரிடாவில் வந்து என்னோடய இது கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, நான் அட்லாண்டாவில் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஏதோ ஒன்று இடிச்சிட்டே இருக்குது. அதாவது ஏதோ ஒரு திருப்தி இல்லை, வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ட்ரேடிங் பண்ணுறதுனால திருப்தி வந்துச்சு, நான் சொல்ல வரல, அது நல்லா நோட் பண்ணிக்க நல்லா வரும், நான் சொல்லலை அதை. ஆனால் இது கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி தோணுச்சு. இப்போ ஏன் 99% ஆஃப் த பீப்புள் வந்து ஏன் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறாங்க, ஏன் அதை தாண்டி எதுவும் யோசிக்க மாட்டுறாங்கன்ற உங்களுக்கு ஏதோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா? 2 விஷயம். கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக காசு வர மாதிரி இருக்குது. அந்த மாதமாக இருக்கட்டும், இல்லாட்டி குவார்ட்டராக இருக்கட்டும், கன்சிஸ்டண்ட்டாக காசு வர மாதிரி இருக்குது. ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் வராது. மார்க்கெட் ஏறும் போது ஏறணும், இறங்கும் போது இறங்கணும், அதான் ட்ரெண்ட் ஃபாலோயிங். சரிங்களா? அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாலாம் காசு வராது. ரைட். ஆப்ஷன் செல்லிங்கில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தெரியுது. இரண்டாவது இன்னரண்ட்டாகவே ஆப்ஷன் செல்லிங்கில் இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு என்னோட ஒப்பீனியன் தான் அது, என்னோட சொந்த இதுதான், எண்ணம் தான் அது. என்னென்னா கொஞ்சம் எட்ஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் செல்லிங்கில் கம்பேர்ட் டு ஆப்ஷன் பையிங். ஸோ எட்ஜ் இருக்குது. என்ன எட்ஜ் இருக்குன்னா அங்கே நிறைய காசு தேவைப்படுது. நிறைய காசு இருக்கவங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் போல இருக்குது. காசு கம்மியாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. தே நோ வாட் தே ஆர் டூயிங் அப்படின்ற ஒரு ஜென்ரல் நோஷன் மார்க்கெட்டில் இருக்குது. இவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டே வந்துச்சு. ஓகே, ஸ்மார்ட் மணினா அவங்க நிறைய காசு வச்சுருக்காங்க, ஆயிரக்கணக்கான கோடிகள் வச்சுருக்காங்க, தே நோ வாட் தேர் டூயிங் அப்படின்ற கான்செப்ட் அங்கே தான் வந்துச்சு. ரைட். ஸோ அப்படி இருக்கிற போது ஆப்ஷன் செல்லிங் மேலே நேச்சுரல், அதாவது ரொம்ப இயற்கையாகவே மக்கள் எப்படி வந்து ஒரு லைட்டை பார்த்தா வந்து பூச்சிங்கள் வந்து சேருதோ அந்த மாதிரி சேர்ந்தாங்க. எஃபிஷியன்சி வேறு ஆகிப்போச்சு. அதுதான் முன்னாடி 100ல் 2 பேரால் மட்டும்தான் ஆட்டோமேட்டே பண்ண முடியும். இன்னைக்கு 180 பேர் ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ஏன்னா அது பண்ணுறதுக்கு மீடியம் வந்துடுச்சு. எக்ஸாக்ட்லி. இப்போ எப்படின்னா, இப்போ நான், கிருபா, அப்புறம் நம்ம பிரவீன் இருக்கார், கார்த்திக் இருக்கார், டீம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து காரை நீங்களாக பில்டு பண்ணி ரோட்டுக்குள்ளே வந்து கார் ஓட்டினா தான் கார் ஓடணும்னா ரோட்டில் எவ்வளோ கார் ஓடும்? 1000ல் 2 பேர் தான் பண்ண முடியும். அதை அவங்க 2 கார் தான் ஓடும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லார்கிட்டையும் என்ன சொல்லிட்டோம்னா, நம்ம நீ மாதம் கிட்ட 100 ரூபா கொடுத்துரு, நான் உனக்கு காரை ப்ரிப்பேர் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ காரை ஓட்டு ரோடில் அப்படின்ட்டோம். அப்போ ரோட்டில் எவ்வளோ கார் ஆகிடுச்சு இப்போ. ஸோ மிடில் மேன் வந்துட்டாங்க. மிடில் மேன்னா யாருன்னா, தே மேட் த ஹோல் ப்ராசஸ் சிம்பிள். கரெக்ட். ஆட்டோமேட் பண்ணுறது ஈஸி ஆகிடுச்சு. அதனால் எல்லாருமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துட்டாங்க, ரோடில் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இனிஷியலாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சாங்களா?
ஆகப்போகுது 20 வருஷம் ஆகப்போகுது, அடுத்த வருஷம் 20 வருஷம் ஆகப்போகுது. வென் யூ ஸ்டார்டட் ட்ரேடிங், அப்போது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஓவர் த இயர்ஸ் யூ வுட் ஹவ் ரியலைஸ்ட் இல்லை அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சதுன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? எப்படின்னா முதல்ல என்ன இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சுன்னா, ஒரு சிஸ்டம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் பண்ணணும். நான் ட்ரெண்ட் ஃபாலோயிங்லேருந்து சொல்கிறேன். ட்ரெண்ட் ஃபாலோயிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்கள், அந்த கண்ணோட்டத்துலேருந்து பாருங்களேன். ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் அது ஒரு 2000 பாயிண்ட் பண்ணணும். ஒரு ட்ராடவுன் ஒரு 500 பாயிண்ட் இருந்தால் ஒரு 1:4 ரேஷியோவில் இருக்குது. ஒரு ட்ராடவுனுக்கும் அந்த ஏதோ கேல்மார் ஏதோ சொல்லுவாங்க, அந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை பீட் பண்ண முடியுமான்னு எப்போ பார்த்தாலும் எதாவது நோண்டிகிட்டே இருக்கிறது, ஷார்ட்டை பார்க்குறது, பேக் டெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நின்றுடுச்சு. அது வந்து ரொம்ப டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமோன்னு அப்போ தான் தோணுச்சு. ஏன்னா வந்து ஏன் அது நின்றுடுச்சுன்னா வந்து என்ன பண்ணாலும் வந்து ஒன்று இங்கே 2000 3000 ஆச்சுன்னா இங்கே 500 1000 ஆகிடுது, 2000 1500 ஆச்சுன்னா இங்கே கம்மியாகுது. சீசா மாதிரி இந்த பக்கம் ஏன்னா அந்த பக்கம் இறங்குது. ஸோ அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் சரி ட்ரேடிங் வந்து எப்படி தெரியுமா கிருபா, உங்களுக்கும் தெரியும், இது ஒரு பிரியாணி மாதிரி தான். அது பிரியாணியில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வேணும், ஆனால் இன்க்ரீடியண்ட்டோட ப்ரொபோர்ஷன் முக்கியம், ரேஷியோ முக்கியம், எந்த அளவில் விகிதாசாரத்தில் போடுறன்றது முக்கியம், பெர்சன்டேஜில் போடுறோன்றது. அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். எல்லாம் ஒழுங்காக அந்த கன்காக்ஷன் சொல்லுவாங்க, அந்த கஷாயம் ஒழுங்காக சேர்ந்தோம்னா கஷாயம் மாதிரி இருக்காது அது. ஸோ அப்படி இருக்கிற போது காசு வேணும். சும்மா குறைஞ்ச காசு எடுத்துகிட்டு வந்து நான் வந்து மேஜிக் பண்ணிடுறேன்னா அது நடக்காது. காசு வேணும். ரெண்டாவது, அந்த காசு இருந்தாலும் வந்து அந்த காசை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, உங்கள் மனநிலை நீங்கள் பண்ணுற ட்ரேடிங்க்கு சூட் ஆகணும். நிறைய பேருக்கு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சூட் ஆகாது, சில பேருக்கு நான் டைரெக்ஷனல் சூட் ஆகாதான் இருக்கும். ஸோ ஏன்னா பெரிய பெரிய காசு பண்ண முடியாது அந்த மொமெண்ட்டில். அது மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன்னா குடும்பத்தோட சப்போர்ட். இது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஸ்பௌஸாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து இதெல்லாம் எதுங்க நம்மளுக்கு, நீங்கள் நல்லா வேலை தானே செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பௌஸ் பார்த்து சொல்கிறாங்க. நான் ஜெண்டர் நியூட்ரலாக சொல்கிறேன் இதை. ஸ்பௌஸ்னால் நிறைய ஃபீமேல் ட்ரேடர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கிற போது அந்த குடும்ப சப்போர்ட்டும் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா குடும்ப சப்போர்ட் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது. இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ நீங்கள் பொட்டி கடை திறந்தா கூட காலங்காலத்தில் நான் 4 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் எல்லா பொருளையும் ஹோல்சேலில் வாங்கிட்டு பொட்டி கடையில் போய் நான் வைக்கணுமான்னு உங்கள் பொண்டாட்டி நீங்கள் சொல்லும் போது அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் 7 மணி 8 மணிக்கு போய் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி எல்லோரும் போகிற மாதிரி போய்ட்டு 6 மணிக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களால் அந்த பிஸ்னஸை ரொம்ப நாள் நடத்த முடியாது. ஸோ குடும்பத்தோட சப்போர்ட்டும் முக்கியம். ஸோ இந்த 4 விஷயமும் சேர்ந்து வந்தால் தான் ட்ரேடிங். சரி மதன், பியாண்ட் ட்ரேடிங் தாண்டி ஒரு கொஷின் இருக்குது மதன். இப்போது ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் ஒரு மிடில் கிளாஸோட செட்டில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். அது சில டைம் வந்து அந்த சைக்கிள் அதுலேருந்து பிரேக் ஆகி போகிறது இருக்கு இல்லையா, அந்த பிரேக் ஆகி போயிட்டோன்னா நம்ம மட்டும் இல்லை நெக்ஸ்ட் ஃபியூ ஜென்ரேஷன்ஸே அதுலேருந்து மாறிடும் கண்டிப்பாக. பட் அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியை பிரேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணோன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளோட வளர்க்குற விதம் வந்து பயங்கரமாக சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் வந்து அதிலே தான் இருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் மணி இஸ் ஈவில்ன்றது வந்து சின்ன வயசுலேயே ஒரு பாட்டாக இருக்கட்டும், உனக்கும் மேலே உள்ளவர் உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்லாம் ஒரு சொல்லுவாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடாது, நம்ம அதிகமாக எய்ம் பண்ணக்கூடாது, இருக்கிறத நினச்சி கண்டென்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் சின்ன சின்னதாக மைண்டில் போய் உட்காருது. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இதை பிரேக் பண்ணி பேரியர்லேருந்து மேலே வர்றதுக்கு அந்த மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி ஷிஃப்ட் பண்ணீங்க? இது வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி இது. ஏன்னா இந்த கேள்வி நம்மளும் நிறைய வாட்டி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் நீங்களுமே பேசியிருக்கோம். இந்த பாட்காஸ்ட்காக இது நம்ம வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். நான் ரீசெண்டாக கூட நிறைய கொஞ்சம் இப்போ நான் ஏதோ ஒரு கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன். அந்த கிளாஸ்க்கு போகும்போது நிறைய சின்ன பசங்களை பார்க்குறேன். ஸோ நல்லா தெரியுது தே வாண்ட் டு பிரேக் அவுட், அந்த விஷயத்துலேருந்து வெளில வரணும்னு பார்க்குறாங்க, முடியல, ஏதோ ஒன்று தடுக்குது, அழுத்துது, அது நடக்குது. சரி இது எப்படின்னா கிருபா, இது நீங்கள் நல்ல பாயிண்ட் கொண்டு வரீங்க. மணி சிவில்ன்றது வந்து இப்போ நான் வந்து ரஜினிகாந்தோட ஃபேன். சின்ன வயசில் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, 94லேயோ 93ல் போயிட்டு தளபதியோ ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஞாபகம் இல்லை, 91 92 தளபதி, ஐ டோன்ட் ரிமெம்பர், 92 தளபதி ஏதோ ஒன்று ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ 93ல் வானுவம்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த இடத்துல ஒரு ரசிகர் மன்றத்தில் போய் நான் சேர்றேன், ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தில் சேர்றேன். அது அவ்வளோ பெருமை, ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தில் சேர்ந்துட்டோம். அப்புறம் ஒரு வாட்டி போய் தலைவரை போய் நான் வீட்டில் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை. ஸோ ஆனால் அது நீங்கள் சொல்கிற ஒரு பாட்டில் ஒன்று வரும், கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அது தான் அதற்கு எஜமானன் சொல்லிட்டு அவர் வைரமுத்து எழுதினார். அவர் பாட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து அவரோட படத்தில் ஹீரோயினுக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குது, ஒரு காமெடியனுக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குன்னு கரெக்டாக பார்த்து பிஸ்னஸ் பார்த்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கும் காசு போதுன்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அவர் நடிகராக ஒரு பாட்டு போயிட்டார், விடுங்க அது வேண்டாம். ஆனால் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி நடிகர்களை பார்த்து வளர்றோம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து வெளித்திரை வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு விஷயம், சில்வர் ஸ்க்ரீன்.
ஸோ அப்போது வந்து அவர் மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா காலத்துலேருந்தே எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அதுக்கப்புறம் வந்த இந்த நடுவில் வந்த பீரியடாக இருக்கட்டும், எல்லா பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா காசு வந்து ரொம்ப ஈவில் அப்படின்றா. இப்போ தான் கொஞ்சம் மாறுது அது. இப்போ எடுக்கிற படங்கள்லாம் காசு வந்து அவ்வளோ மோசமான விஷயம் கிடையாதுன்னு நான் எப்பயுமே அதுதான் சொல்லுவேன். காசு வந்து ஒரு எனேபிளர் தான். நீங்கள் நல்லவராக இருந்தால் உங்ககிட்ட காசு சேர்ந்ததுன்னா இன்னும் நல்லது பண்ணுவீங்க. நீங்கள் கெட்டவராக இருந்தால் உங்ககிட்ட காசு சேர்ந்தால் இன்னும் கெட்டது பண்ணுவீங்க. காசு ஜஸ்ட் எனேபிளர். அது ஒரு பாயிண்ட், அதை விட்டுருங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டினா என்னது, அதுதான் முதல் கேள்வி. என்ன அப்படின்னா என்ன மென்டாலிட்டினா, நான் வந்து ஒரு 9லேருந்து 5 வேலை செய்கிறேன், படிக்கிறேன், எழுந்துக்கிறேன், படிக்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், நல்லா படிக்கிறேன், நல்லா மார்க் வாங்குகிறேன், என்னோடய பக்கத்து பெஞ்சு பையனோட நிறைய மார்க் வாங்கணும், அதுக்கப்புறம் நான் 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் சேரணும், இந்த இன்ஜினியரிங் அப்புறம் இந்த டாக்டர் அந்த ஒரு 20 வருஷம் முன்னாடி அது ஓடிந்தது. இப்போ அது ஓடலை, நல்ல வேலை. முன்னாடி அது 2 தான் படிப்பு, வேறு எதுவும் படிப்பே இல்லை, மற்றவங்களாம் லூஸ் போல இருக்குது படித்தவங்களாம். அப்புறம் பார்த்தா சிஏ தான் நம்மளோட நிறைய காசு சம்பாதிக்கிறான். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்போது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 2-3 வருஷம் ஓடின பிறகு இன்ஜினியரிங் முடிக்கிறோம், காலேஜ் முடிக்கிறோம், அதுக்கப்புறம் நல்லா வேலைக்கு போனோம். நல்லா வேலைக்கு போய் முடிச்சுன்னா பை டிஃபால்ட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். ஏதாவது பொண்ணு நீங்கள் பையனோ நீங்கள் விரும்புனீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். அது இல்லைனா நீங்கள் டிஃபால்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க 25-26. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ஒரு குழந்தை பெற்றுக்கணும். 3 வருஷம் பெற்றுக்காட்டி அப்புறம் 4 பேர் கேள்வி கேட்பானுங்க. ஸோ அது ஒரு ப்ரெஷரு. 29, 30, 31 குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து 20 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு 50 வயசு நம்ம திரும்பி பார்த்தோன்னா கொய்யால என்னடா அது 40 வருஷம் காணாமல் போயிடுச்சு, 10 வயசை பார்த்தோம், அதுக்கப்புறம் இருந்து 50 வயசு ஆயிடுச்சுன்னு தான் தெரியுதுல்ல. ஸோ இதுதான் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி நான் நினைக்கிறேன். இதில் வந்து ரெண்டாவது பைஃபர்கேஷன் என்னென்னா, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அந்த பிரிவு என்னென்னா, சேவிங்ஸ் பண்ணணும், பிற்காலத்தில் நம்ம வந்து நிறைய வந்து சேர்த்து வைக்கணும், குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும். தப்புன்னு சொல்லலை, குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்து வைக்கணுன்றதுல ஒரு விஷயத்தில் ரொம்ப ஊறி போயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ இருக்க நிகழ்காலத்தில் இருக்க அந்த ஒரு சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. நான் சொல்கிறது லக்ஸுரி கிடையாது, நான் சொல்கிறது ரொம்ப ஆடம்பரமான உல்லாசமான வாழ்க்கையை பற்றி நான் பேசல. சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியோன்னு எனக்கு தோணுது. எனக்கு 44 வயசு ஆகுது, எனக்கு அதான் தோணுது. ஆனால் இது எப்படி உடைக்கிறது அப்படின்னா வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி இதை நான் ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு யாரோ சொன்னாங்க, நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் அதை. ஆனால் இது கண்டுலாம் பிடிக்கல, யாரோ படித்தது கேட்டது ஏதோ சொன்னது தான். என்னென்னா, உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மையான மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னா, யாருமே அதுலேருந்து உடச்சி வெளில வரனா நீங்கள் ஏன் உடச்சி வெளில வரக்கூடாது, ஏன் மற்றவங்க உடச்சி வெளில வரணும், நீங்கள் உடச்சி வெளில வரலாமே அப்படின்னு சொல்லி தான் பாயிண்ட்டு. ஆனால் எங்கே கஷ்டம் வருதுன்னா, நீங்கள் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஃபோக்கஸ் நிறைய போடுவீங்க, கொஞ்சம் எஃபர்ட் நிறைய போடுவீங்க. அது உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களை இழுத்து இந்த கதை மாதிரி தான், இந்த தவளைக்கா கதை மாதிரி தான். ஒரு தவளை மேலே போனால் ஒரு தவளை இழுத்து விட்டுரும். ஸோ அதான் ஏதோ ஒரு குட்டி கதை ரஜினிகாந்த் சொல்லும்போது சொல்லுவார், ஒரு தவளை மட்டும் ஏறி போயிடுச்சான், என்னென்னு கேட்டால் அந்த தவளை காது கேட்கல. அந்த மாதிரி தான் இது. ஸோ நம்ம காது கேட்காத மாதிரியே இருந்தோம்னா இதை கொஞ்சம் உடைக்கலாம். ஏன்னா சுற்றி இருக்கவங்களே நம்ம இழுத்துகிட்டே இருப்பாங்க, இது உனக்கு செட் ஆகாது, இது வேண்டாம், ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ நீங்களே பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்கு மச்சி உனக்கு இதெல்லாம், நம்மளும் போனோம், வேலைக்கு போனோமா வந்தோமா நிம்மதியாக இருந்தோமான்னு இருப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் உடச்சிட்டு வரதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இது என்னோடய பாயிண்ட் தான், நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரணும். ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியே கம்ஃபர்ட் ஜோன் தான். கரெக்ட். ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை, அதுலேயே உட்காந்துட்டு இருக்கிறது. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர கற்றுக்கணும். அது எப்படி கற்றுக்கிறது, அப்பப்போ நீங்களே கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளில வரணும். எப்போ பார்த்தாலும் கம்ஃபர்ட்டாகவே இருக்கணும், ஆனால் ஏசிலேயே போகணுன்றதுக்கு போல் ஒரு நாள் பஸ்ஸில் போய்ட்டு வாங்க, அதே இடத்துக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அப்படி தான் கம்ஃபர்ட் ஜோன் உடையும். ஸோ அந்த மாதிரி உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கணும். ஆனால் ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு பிளாக் ஒன்று இருக்கும் மைண்டில், அந்த பிளாக்கை உடைக்கிறது அது பெரிய டாபிக். அது அந்த உடைக்கிற அளவுக்கு எனக்கு பேசக்கூடிய தகுதியே கிடையாது, அது ஒரு பெரிய டாபிக். பட் அதையும் உடைக்கணும். ரைட். சேவிங்ஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது, சேவிங்ஸை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. மிடில் கிளாஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவிங்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. இன்றைக்கும் எனக்கும் எங்கள் ஃபேமிலியிலே வந்து இன்னும் வந்து சேவிங் பண்ணுறாங்க, வீடு வாங்குறாங்களே தவிர ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் யாருக்குமே இல்லை. ரைட். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? லைக் விச் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ், மணியா நாலேஜா? ஓப்பன் ஆன்சர் மணி தான், நாலேஜ் கிடையாது. நாலேஜ் வச்சு ஒரு டீ கூட வாங்க முடியாது, காசு தான். ஸோ அது வந்து டவுட்டே இல்லை. அது ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஏன் கொடுக்கும்னா, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நான் வந்து ரீசெண்டாக ரியலைஸ் பண்ணது என்னென்னா, உங்களுக்கு இருக்கிற 199 கஷ்டமான விஷயங்களை வந்து மணி சால்வ் பண்ணிடும். ரைட். ஸோ அதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்கலாம் நீங்கள். சால்வ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த ஒரு விஷயம் சால்வ் பண்ண முடியல பார்த்தீங்களா மணியால், உங்களோட எல்லா எனர்ஜியும் அதில் போடலாம்.
நீங்கள் அந்த 199 விஷயம் சால்வ் பண்ண முடியாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20 விஷயம் தான் சால்வ் ஆகும் மணி இல்லைனா, அதாவது ஆம்பிள் மணி இல்லைனா, சஃபிஷியன்ட் மணி இல்லைனா 120 விஷயம் தான் சால்வ் ஆகும். 80 விஷயம் அப்படியே நிற்கும், தொக்கா நிற்கும். அப்போ அது 80 விஷயத்துலேயும் உங்ககிட்ட ஒரு 100 குவான்டிட்டி தான் எனர்ஜி இருக்குது. சரிங்களா? எனர்ஜி என்ன குவான்டிட்டியில் மெஷர் பண்ணுவாங்க? ஜூல்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபிசிக்ஸ். 100 ஜூல்ஸ் தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 100 80ல் பிரித்து போடும்போது 1.2 ஜூல்ஸ் தான் ஒரு விஷயத்துக்கு போகும். சில விஷயத்துக்கு ஜாஸ்தியாக போடுவீங்க, சில விஷயத்துக்கு கம்மியாக எனர்ஜி போடுவீங்க. ஆனால் 99 விஷயம் சால்வ் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரே ப்ராப்ளத்தில் நீங்களோட 100 ஜூல்ஸையும் போட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் உங்களால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமான்னு தெரில, கொஞ்சம் அழகாக சொல்யூஷன் ஓரியன்டாக யோசிக்க ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு மட்டும். மணி இல்லைன்னா 80 ப்ராப்ளம் தொக்கா நிற்கும். கரெக்ட். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டது என்னென்னா, மணி வில் சால்வ் லாட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். கரெக்ட். இட் ஒன்ட் சால்வ் எவ்ரி திங், அது கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி காசு தான் எல்லாமே, காசை தாண்டி நிறைய இருக்குன்னு சொன்னவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழையாக இருக்கான், இல்லாட்டி மிடில் கிளாஸில் இருக்கான். ஏன்னா இது அம்பானியோ இல்லாட்டி டாட்டாவோ பிர்லாவோ காசு ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. மணி இஸ் நாட் எவ்ரி திங் இன் லைஃப் சொல்கிற எல்லாருக்கிட்டையும் மணி இருக்குது. மணி இருக்குது, அவங்க சொல்லிடுறாங்க வந்து. ஆமாம், அவங்ககிட்ட எல்லாத்தையும் மணி இருக்குது, அது ஈஸியாக சொல்லிடலாமே. அதுதான். பட் பியாண்ட் விச் ஒரு சில விஷயம்லாம் அவங்களால க்யூர் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நித்தின் எடுத்துக்கோங்க. நித்தின் காமத்லாம் எடுத்துக்கிங்கன்னா அந்த ஒரு ஹெல்த் கிரைசிஸ்லாம் அவரோட கண்ட்ரோல் இல்லை. நீங்கள் பில்லியனர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்ட். ஆனால் அவரோட மற்ற இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது, மணி ரிலேட்டட் இஷ்யூஸாக இல்லாதனால இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வர. எக்ஸாக்ட்லி. கரெக்ட். வேறு ப்ராப்ளம்லாம் அவரோட எனர்ஜி போயிருந்தால் எப்படி ரெக்கவர் ஆவார்? எக்ஸாக்ட் ஆக முடியாது. கரெக்ட். ஸோ உங்களோட இந்த ஒரு மணி ப்ராசஸ் இருக்குல்ல மதன், ஸோ நீங்கள் அந்த அமெரிக்கா வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்துட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங்லாம் பண்ணதுக்கப்புறமா உண்மையிலேயே சமாடா ட்ரேடிங்கில் இவ்வளோ சம்பாதிச்சிட்டானா அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவங்க லைஃப்பில்? இதை பார்த்ததுக்கப்புறமா எல்லாரும் அதுக்கப்புறம் வாயடிச்சு போயிட்டானுங்க, இதுக்கப்புறம் வாயை திறக்கலன்ற மாதிரி? அது என்ன தெரியுமா கிருபா, இதில் இது 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ நம்ம போடுற உடைகள், நம்ம இருக்கிற இடம், நம்ம ஓட்டுற வண்டி, நம்ம சாப்பிட்ற இடங்கள், நம்ம போகிற டூரு, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, விரும்புகிறோமோ இல்லையோ. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா சூப்பர், நல்ல விஷயம். கவலைப்பட்டீங்கன்னா அது ஒரு ட்ராப்பு, அந்த ட்ராப்புக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து நிஜமாகவே வந்து கொஞ்சம் மணி உங்களுக்கு நல்லா ஃப்ளோ இருக்கா, ஈஸ் ஆஃப் மணி இருக்கான்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. உங்களோட சொந்தக்காரங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வாயெல்லாம் அடைக்கவே தேவையில்லை. உங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைல்லே தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் மணி ஈஸியாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே இப்படி தான் கிருபா. முதல்ல வந்து அது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. எனி ப்ரொஃபஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது, பிஸ்னஸ் போகும்போது, இந்த நேசேயர்ஸ்ன்னு வாங்க பாருங்கள், இந்த எதுக்கு தாழ நெகட்டிவாக பேசுகிறவங்க, முதல்ல அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆக போகணுவாங்க. 2வது இடத்துல வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் மேலே வந்தோடனே. 3வது இடத்துல எனக்கு அப்பயே தெரியும் அவன் நல்லா வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3வது பிளேஸ். 4வது பிளேஸு அவன் மட்டும் தனியாக மேலே போயிட்டான், எனக்கு கற்றுக் கொடுக்கல, என்னையும் மேலே தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்புற ஃபேஸ் தான். இந்த 4வது ஃபேஸுக்கும் முதல் ஃபேஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே புலம்புறது தான். முதல்ல உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொன்னவங்க என்ன கூட்டு போகலாம் 4வது ஸ்டேஜில் புலம்புறாங்க, அவ்வளோதான். ரைட். ஸோ நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே வரும்போது லைக் எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க மதன்? அட்லீஸ்ட் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து எனக்கு ஃபியூ இயர்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டரா, இல்லை ஒரு சப்போர்ட்டிங் ஸ்பவுஸ் வந்து ஒர்க் பண்ணுறது இருந்தால் பெட்டரா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஃபுல் டைம் ட்ரேடிங் பற்றி அது வரைக்கும் தயவு செய்து யோசிக்காத, ஓடி போயிரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுதான் சொல்லுவேன். ஏன்னா இது நீங்கள் ரெண்டுமே சொன்னது ஒரே பாயிண்ட் தான். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து தக்காளி வெங்காயம் வரது காசு வேணும். ஸோ அதுக்கு வந்து ஒன்றும் நீங்கள் வந்து காசு சேமித்து வச்சுருக்கணும், இல்லாட்டி பணக்கார மாமனார் இருக்கணும், அது எனக்குலாம் கிடையாது. ஸ்பவுஸ் வேலை செய்யணும், அதுவும் கிடையாது. ஐ மீன் அதுங்க இருந்துச்சு, அதுவும் இருக்கணும். ஒன்று ஏதாவது ஒரு விஷயமா மணி வந்து ஃப்ளோ ஆகணும், உள்ளே வந்துட்டு இருக்கணும். அது மந்த்லி ஃப்ளோ இருக்கணும். மந்த்லி ஃப்ளோ இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அன்சர்டனான ஒரு பிஸ்னஸில் வந்து உள்ளே இருக்க முடியாது. ஒரு அசாதாரணமான சூழ்நிலைனாலும் ஒரு 6 மாதம் நீங்கள் காசே பண்ண மாட்டீங்க ட்ரேடிங்கில். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க, இல்லாட்டி இஎம்ஐயில் இருக்கீங்க, இதெல்லாம் கூட விட்டுருங்க. உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், வாடகை கிடையாதுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, இஎம்ஐலன்னு கூட வச்சுக்கலாம். சாப்பாடு எங்கேருந்து வரும்? ஸோ சாப்பிட்ணும்ல. ஸோ சாப்பாடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து துணிமணிகள் இருக்குது, ஜென்ரலான எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்குது. நம்ம ஊரில் பெட்ரோல் போடணும், எங்கே போடுறது? எதுவுமே போட முடியாது. ஸோ காசு கொஞ்சம் வெளியில் இருக்கணும். அப்படி வெளியில் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு நான்லாம் வந்து 3 வருஷம் காசை வெளில வச்சுக்கோன்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், என்னடா சொல்கிற நீ, எனக்கு மாதம் 1.5 லட்ச ரூபா செலவு, 1 லட்ச ரூபா செலவாகுது, ஆஃப்டர் டேக்ஸ் அது 15 லட்சம், ஐ மீன் பிஃபோர் டேக்ஸ் 15 லட்சம், 3 வருஷம் 45 லட்சம், 40 லட்சம் நான் சேர்க்கறதுக்கு நான் எங்கே போகிறதுங்க? அப்போ வராத, இது செட் ஆகாது உனக்கு. இல்லாட்டி வேறு ஏதாவது இன்கம் இருக்கணும். சேமிப்பு இவ்வளோ பண்ண முடியலன்னா
வேறு ஏதாவது பிஸ்னஸ்லேருந்தோ இல்லாட்டி உங்கள் ஸ்பௌஸ் வழியாவோ இல்லாட்டி உங்களோட பூர்வீக சொத்துலேருந்து ஏதாவது ஒரு ரெண்ட் வருது, ஏதோ ஒரு பேசிவாவோ இல்லாட்டி ஆக்டிவாவோ இன்கம் இருக்கணும். இன்கம் இல்லாமல் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா உங்கள் சைக்காலஜி செட்டே ஆகாது. ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடல் நடுவில் வந்து படகோட அந்த ஹோரே இல்லாமல் தத்தளிக்கிற மாதிரி இருக்கும், அந்த துடுப்பு இல்லாமல் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது செட் ஆகாது. போகலாம், ஐ மீன் கடற்குள்ளே நம்பி இறங்கலாம், துடுப்பு இல்லாமல் நம்பி இறங்குறது அது பைத்தியக்காரத்தனம். ஸோ மற்ற பிஸ்னஸ்லேயாவது ஓரளவுக்கு இன்கம் ஃப்ளோ இருக்கும், இதில் அன்சர்டனிட்டி இருக்கிற கேபிட்டலும் போகிறதுனால நமக்கு எப்போவுமே ஜட்டியோட சேர்த்து எடுத்துகிட்டு போய்டும். ஸோ அதனால் கரெக்ட். ஆமாம். ஸோ கம்மிங் பேக் டு இன்வெஸ்டிங் வரும் மதன். ஸோ ட்ரேடிங் வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக் ட்ரேடர், ஒரு ப்ராப்பராக ஒரு ரூல் பேஸ்ட் வச்சுருக்கீங்க. உங்களோட ட்ரேடிங் இன்கம்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் எஸ்ஐபி பண்ணுவீங்களா, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லம்சமாக மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பண்ணுவீங்களா? உங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் இன்வெஸ்டிங் என்ன? ரெண்டு விதமாகவும் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து மாதம் பண்ணுறது வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்காக இருக்கலாம். ஸோ அதுவும் வந்து இப்போ நான் என்ன பண்ணேன்ற அப்படின்ற சொல்கிறது ஒரு பார்ட்டு, என்ன பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இன்னொரு பார்ட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது லம்சமாக போடுற லக்ஸுரி இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி கேஷ் இருக்காது. இப்போ ஒரு 10 லட்சம் நான் தனியாக வெளில எடுத்து வச்சுருக்கேன், ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஒரு 50 லட்சம் நான் தனியாக வெளில எடுத்து வச்சுருக்கேன், நான் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது போடுறேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ் யார் இருப்பாங்கன்னா ஏற்கனவே நிறைய காசு இருக்கவங்க மட்டும் அந்த தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. கரெக்ட். ரெகுலரான இன்கம் வரவங்க இல்லாட்டி ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்க அந்த தாட் ப்ராசஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, நான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் தான் பண்ணணும். அது வந்து நீங்களும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் தட். எதுனா வந்து நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக் போய் செலக்ட் பண்ணி எது எப்போ இறங்கும், எப்போ ஏறும், எது கீழே விழும், எது எஸ் பேங்க் மாதிரி ஆகும்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போட்டுடலாம் அப்படின்றது நானும் ஒரு பெரிய ஃபேன் தான். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போடுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அது மாதம் போடுறது பெட்டர். ரைட். எனக்கு அதில் வந்து நிறைய நீங்கள் நெளிவு சொல்லுவீலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. இந்த கோல்டில் வந்து 10% போடு, இது இறங்கும் போது அது ஏற்று, அதை ஏற்றும் போது இதை இறக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆக்சுவலி ஒரு புக் இருக்கு மதன், ஜஸ்ட் கீப் பையிங்னு ஒரு புக். ஆமாம். அந்த புக்கில் என்னன்னா நிக்னு ஒரு ஆத்தர் படிச்சிருக்கேன். அவர் அந்த 100 வருஷத்துக்கான டேட்டாவை ஆல்ரெடி டவ் ஜோன்ஸ் வச்சு பார்த்துட்டாரு. நீ மார்க்கெட் 10% இறங்குதா அப்போ மட்டும் எஸ்ஐபி பண்ணுவேன், இல்லைனா மார்க்கெட் 2% இறங்குதா அப்போ மட்டும் எஸ்ஐபி பண்ணுவேன். இந்த மாதிரி எவ்வளோ கண்டிஷனல்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. கடைசியில் நீ மந்த் போடுற பற்றியா அதுதான் லாஸ்ட்டாக ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமே தவிர இது எதுவுமே தேவையே இல்லை. அதனால நீ அதை ஃப்ரீயாக அந்த வரிசமே தேவையில்லை. ரெகுலராக ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணுறவனால கண்டிப்பாக ரெகுலராக பண்ணுறது என்ன கிருப்பா, வாலட்டிலிட்டியை மிட்டிகேட். எக்ஸாக்ட்லி. அதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது, ஏறி இறங்குது, அச்சு தூக்குது. ஸோ நம்ம அதை வந்து கவலைப்படாமல் என் வேலையை நான் பார்க்குறேன். மார்க்கெட் இறங்கும் போது நான் நிறைய யூனிட் வாங்க போகிறேன் அதே அமௌண்ட்டுக்கு. ரைட். மார்க்கெட் ஏறும்போது கம்மி யூனிட் கிடைக்க போகுது. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் ஒழுங்காக உட்காருதில்ல, வாலட்டிலிட்டி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம்ல. கரெக்ட். கண்டிப்பாக. ஸோ மார்க்கெட் ரெஜிம் மாறிடுச்சு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் எப்பவுமே ஒரு ட்ரேடர்ஸ்குள்ளே போயிட்டே இருக்கும்போது, ஸோ ஒரு ட்ரேடிங்க்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, அதுக்குள்ளே அது இதுவாகிடும், நீங்கள் எப்பவுமே ஃபைன் டியூன் பண்ணணும்னு ஒரு செட் ஆஃப் ட்ரேடர்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உண்மையாலே வந்து ஒரு ட்ரேடிங்க்கு வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கா, ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கா? அப்படி இருக்குதுன்னா பில்டன் மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு பர்சன் 50 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் தான், பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, இஸ் மேனேஜிங் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அவரால் மேக் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அபவுட் திஸ் மார்க்கெட் ரெஜிம்? இது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலாக. இப்போது என்னென்னா 2 விஷயம் இருக்குப்பா இதில். முதல் விஷயம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் பொசிஷனல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே விட்டுருங்க. ஏன்னா இன்ட்ராடேல வந்து அகைன் இந்த சேம் க்ரௌடு, நான் சொல்கிறேன் அந்த ரோடு எக்ஸாம்பிள் தான். ஏகப்பட்ட வண்டி ஆகிப்போச்சு ரோடில், ரோடும் எஃபிஷியன்ட் ஆகிடுச்சு, ஐ மீன் வண்டிகளும் எஃபிஷியன்ட் ஆகிடுச்சு, வண்டி வாங்குறதுக்கும் பெரிய காசு தேவையில்லை, எல்லோரும் வந்துட்டாங்க உள்ள, அதை விட்டுருங்க. ஸோ ரோட் டிராஃபிக் ஆகிடுச்சு. ரைட். பொசிஷனல் வந்து இன்னும் நிறைய டிராஃபிக் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா பொசிஷனல் இன்றைக்கும் நான் வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் பொசிஷனல் நான் இன்றைக்கும் நான் வந்து ஒரு 2 வருஷம் மென்டரிங் பண்ணியிருக்கேன். நான் 2017, 18 ஞாபகம் இல்லை, இயர் 18, 19 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு வந்து கேட்க போகிறாங்க மென்டரிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கு முதல்ல அதையும் சொல்லிடுறேன், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன நடந்ததுன்னா, ஒரு 7-8 பேர்கிட்ட நான் டச்சில் இருக்கேன். நாட் எவ்ரி ஒன். நான் ஒரு 10-12 பேருக்கு மென்டர் பண்ணியிருக்கேன். 4-5 பேர் டச்லேயே இல்லை, ஒரு 7 பேர் டச்சில் இருக்கேன். இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் பொசிஷனல் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் மேக்கிங் மணி. சம் பீப்புள் ஹவ் க்ரோன் தேர் அக்கௌண்ட் ரியலி வெல். நம்பர் சொல்ல விரும்பலை, அது ரொம்ப பர்சனலான விஷயம். பட் பெரிய நம்பர், லோவர் டிஜிட் சிஆர்னு வச்சுக்கோங்களேன், லைக் 5 to 10 சிஆர், அந்த வரைக்கும் அவங்க வந்து மேலே வந்திருக்கிறாங்க. ஓகே, பொசிஷனலாக ட்ரேட் பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைவர்சிஃபை பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கி
பட் அந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங் கான்செப்டை வந்து அதுலேயே உட்காந்துருந்தவங்க இருக்குது 3 மாதம் 6 மாதம் யாருக்கோ ஒருத்தருக்கு 30 லாஸஸ் இன் ரோலாம் வந்துச்சு, அதெல்லாம் இருக்குது. 35 லாஸ் இன் ரோலாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க மைண்டு அட்யூன் ஆகிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி பழகிடுச்சு மைண்டு. ஸோ அவங்க அதில் இருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் ஃபாலோவிங் பொசிஷனல் அப்படி இன்டாக்டாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னா இன்ட்ராடேயில் இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல 10,000 ரூபாய்க்கு ஒரு பேங்க் நிஃப்டி லாட்டு, 5,000 ரூபாய்க்கு பேங்க் நிஃப்டி லாட்லாம் ஓடிட்டு இருந்தது. இப்போ அந்த கதைலாம் இழுத்து முடியாச்சு, அந்த கடையை முடியாச்சு. உங்களுக்கு தெரியாத இல்லை. ஆமாம், உங்களுக்கு தெரியாத கதை கிடையாது. லெவரேஜ்னு சொல்கிறதுக்கு 11 சொன்னாலே வாயில் பட்டுன்னு போடுறாங்க செபி. ஸோ லெவரேஜுக்கு கதை அவுட்டு. ரெண்டாவது கதை என்னென்னா, நிறைய பேர் ஒரே விதமான விஷயங்களே யூஸ் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அதாவது 920 ஸ்டாடில்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து ஸ்டாடில் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அங்கேயும் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மூணாவதான விஷயம், நம்ம மார்க்கெட்லேயே டெப்த்து ஆப்ஷனை தவிர எங்கேயுமே டெப்த் இல்லை. 90% ஆப்ஷனில் தான் வால்யூம், ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் அண்டர்லைங் எதுனே தெரில. இப்போது முதல்ல அண்டர்லைங் பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லணும். இப்போ அண்டர்லைங்கே காணுமே, அண்டர்லைங்கில் வால்யூமே இல்லையே. ஸோ அதனால் அது எதை வச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போது. ஸோ அதனால் இப்போ இப்போ இந்த கேள்விக்கு வந்து எனக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை என்னென்னா, இந்த கேள்வி நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயமா தோணினாலும் எதனால் மாறிச்சுன்னா எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு அண்டர்லைங் கரண்ட் வந்து இந்த ரெகுலேஷனால் நிறைய மாறிடுச்சோன்னு எனக்கு தோணுது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும். பொசிஷனல் ட்ரெண்ட் ஃபாலோயிங் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. பொசிஷனல் நான் டைரக்ஷனல் எனக்கு அதில் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது, அதை நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ட்ரேடிங்கில் வந்து எல்லாருமே இருக்காங்களே மதன், ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ராப் அவுட் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், இல்லை டாக்டராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க. பட் இந்த ப்ரொஃபஷனில் நான் மெஜாரிட்டியாக எனக்கு வந்து மெயிலாக இருக்கட்டும், இல்லை நான் ஒரு கான்வர்சேஷன் பார்த்ததா இருக்கட்டும், அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது யாருன்னா ஆல்ரெடி வேற ஒரு ப்ரொஃபஷனில் நல்லா டாப்பாக இருக்காங்க. லைக் தேர் த பெஸ்ட் அந்த ஃபீல்டில், அது இட் குட் பி எனி ஃபீல்ட். அவங்க இதுக்குள்ளே வரும்போது அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் அதை பிரேக் பண்ணி அது ஒரு பேரியராகவே பார்க்குறாங்க. அது ஏன் நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள்மா அது. ஏன்னா சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது, ஒரு 4-5 விஷயங்கள், நிறைய புக்லாம் இருக்குது. அது 7 Habits of Highly Effective People, அப்புறம் நிறைய புக்ஸ் இருக்குது, டேல் கார்னெகி புக்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப காமனான ஃபேக்டர்ஸ். ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் இருந்தால் அவன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி, அதாவது சான்ஸ் ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உழைப்பு, இன்னொன்று வந்து தன்னம்பிக்கை, இன்னொன்று வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா, அதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சி, கிவ் அப்பே பண்ணக்கூடாது. விடாமுயற்சினோடனே அஜித் ரசிகர்லாம் கை தட்டுறாங்க போது. ஸோ கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 4 விஷயங்கள் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம், 4 விஷயங்கள் இருக்குது. இது அப்படியே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரேடிங் வேர்ல்டுக்குள்ளே வராங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுறாங்க. இதை பண்ணி ஒரு விஷயம் வந்து நான் தெளிவான முடிவெடுக்கிற திறன் இருக்குது எனக்கு. ரெண்டாவது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் செம்மையாக இருக்குது. நான் இப்போ என்னோட மென்டியே ஒருத்தர் வந்து ஒரு 7,000 பேரை மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்குள்ளே வரும்போது முதல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா வந்து அவரோட எதெல்லாம் வந்து எந்தெந்த திறன் குணாதிசயங்கள்லாம் அவரோட பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு யூஸ் ஆச்சோ அது எதுவுமே ட்ரேடிங்கில் ஆப்போசிட்டாக இருக்கும். கரெக்ட். ஒரு எக்ஸாம்பிள், விடாமுயற்சி. மார்க்கெட் கீழே போகுது, நீங்கள் லாங்கில் இருக்கிறீங்க, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் அப்படியே பொசிஷன்லேயே இருக்கேன்னா அதுக்கு பாட்டு கீழே போயினே தான் இருக்கும். ஸோ அப்படியே காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கிவ் அப் பண்ணி ஆகணும், ஏதாவது இடத்துல நீங்கள் வெளில வந்தாகணும் ட்ரேடிங்லேருந்து. நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க மைண்டில் கிவ் அப் பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க. அதாவது கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து லார்ஜர் பிக்சரில் பார்க்கணும், ஸ்மாலர் ட்ரேடிங் லெவலில் பார்க்கக்கூடாது, ஒரு ட்ரேட் லெவலில் பார்க்கக்கூடாது. நீங்கள் ப்ரொஃபஷனை கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறது வேறு, நீங்கள் ட்ரேட் லெவலில் கிவ் அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வழிச்சிட்டு போயிடும். அந்த பீயிங் ராங்ன்றதை வந்து அவங்க மற்ற ஃபீல்டில் கிடையவே கிடையாது, அக்செப்டே பண்ண முடியாது. மற்ற ஃபீல்டில் வந்து பீயிங் ராங்கே வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணி ரைட்டான சுச்சுவேஷன் கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஃபெயிலியர்ன்ற ஒன்னே வந்து தப்பு, ராங்ன்றதே ஃபெயிலியர் கூட ஈக்குவேட் பண்ணிடுறாங்க. இதில் இங்கே வந்து லாஸ்ன்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ், அது அந்த அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது. லாஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயங்காமல் இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். கரெக்ட். லாஸ் எடுக்க தயங்கினீங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. கரெக்ட். அது முதல் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ், லாஸ்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துருவான். ஸ்டாப் லாஸ்லாம் மச்சி பக்காவாக எடுக்கிறேன்டா, ஸ்டாப் லாஸ் வந்து இன்னொன்று கரெக்டாக வெளில வந்துடுறா, சிஸ்டமில் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் மட்டும் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அதே மாதிரி சீக்கிரமாக வெளியே வந்துடும். சீக்கிரம் வெளில வந்துடும். தான் நான் ஒரு 100 ரூபாயில் நான் ப்ராஃபிட் வச்சுருக்கேன்னா மார்க்கெட் 60 ரூபாயில் இருக்குன்னா என்னால் 40 ரூபா வெயிட் பண்ண முடியல. 70 ரூபா வரும்போதே மைண்டு அந்த அலப்பாயுது. என்பது அந்த அலப்பாஞ்ச மனசு எனக்கு நண்டா இருந்தது, ஆனால் நண்டா நான் இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன், என்னால் முடியல. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதனால் அந்த வாட் எவர் மேட் யூ சக்ஸஸ்ஃபுல் உங்களோட வியாபாரத்தில் தொழிலில் அதே பிரின்சிபிள் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. கரெக்ட்.
ஸோ ஒரு எனி ஸ்பெசிஃபிக் ஹேபிட் எடுத்துக்கலாம் மதன். அந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு எனர்ஜி தேவையில்ல, அது வந்து இம்மென்ஸ் எனர்ஜி. ஒரு ட்ரெயின் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். பட் ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதை கண்டினியூஸாக அதை ஆக்சிலேட் பண்ணி போகிறதுக்கான எனர்ஜி கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த பர்டிகுலர் மைண்ட் செட்டுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதை நீ இன்கேஸ் விட்டுட்டீங்கன்னா அது திருப்பி விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த கண்டினியூட்டை மட்டும் ஒரு அஸ் அ ட்ரேடராக விடவே கூடாதுன்னா அது என்ன ஒரு ட்ரேட் சொல்லுவீங்க? காசு கேபிட்டல் போச்சுன்னா அவ்வளோதான். கேபிட்டல் அதிகமாக போகாமல் பார்க்கணும். அதாவது இது நிறைய பேர் வந்து எனக்கு நான் இதை பல வாட்டி சொல்லியிருக்கேன். நான்லாம் கேபிட்டல்லாம் 2-3 வாட்டிலாம் ஃபுல்லாக விட்டுருக்கேன் இனிஷியல் டேஸ்லலாம். அது அப்புறம் மறுபடியும் கொண்டு வரது கஷ்டம். எங்களுக்குலாம் லக்கிலி எனக்கு கொஞ்சம் வந்து நான் வந்து டாலரில் சம்பாரிச்சதுனால கொஞ்சம் வந்து சேவிங்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. இப்போ அதுவே நான் இந்தியன் ருப்பியில் சம்பாரிச்சிருந்தேன், எனக்கு வந்து நான் மாதம் 1 லட்சம் தான் சம்பாரிச்சிருந்தேன், நான் எப்படி மறுபடியும் கேபிட்டலில் கொண்டு வருது? கரெக்ட். ஏன்னா நீங்கள் அப்பயே மென்ஷன் பண்ணுறீங்க ஆல்மோஸ்ட் $75,000 கிட்ட நீங்கள் இந்த ஈமினி ட்ரேட் பண்ணி விட்டுருக்கீங்க. ஆமாம், இந்த டைம் வேல்யூ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 1 crore கிட்ட இல்லையா? ஆமாம். ஸோ அது கஷ்டம். என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த காசை மட்டும், அதாவது வந்து யூ ஹாவ் டு கீப் யுவர் மணி க்ளோஸ் டு யுவர் செஸ்ட். அதாவது ரொம்ப, அது தமிழில் சொல்லணும்னா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதை ட்ரேடிங்கில் பாதுகாப்பாக வச்சுருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது, வெறும் எப்படில தான் போடணும். ட்ரேடிங்கில் ரிஸ்க், நீங்கள் உங்கள் கேபிட்டல் ரிஸ்கில் போடுறீங்க, அதாவது சிங்கத்து வாயில வைக்கிறீங்க, வச்சுட்டு எடுக்கிறீங்க சாப்பாடை. ஸோ அது பண்ணி தான் ஆகணும், அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பட் அந்த ரிஸ்க்கை வந்து ரொம்ப 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 அக்ரெசிவாக இல்லாமல் ரொம்ப கன்சர்வேட்டிவாக, எவ்வளோ கன்சர்வேட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கே ஒரு நேக் தெரிஞ்சிடும். ஓ இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பெடலை அமுத்தலாம். டிரைவிங் மாதிரி தானே, கரெக்ட். உங்களுக்கே ஒரு நேக் தெரிஞ்சிடும்ல, பெடலை எவ்வளோ அமுத்தணும், எங்கே பெடல் எடுக்கணும், பிரேக் எங்கே பிடிக்கணும், ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் நிறைய பிரேக் அமுத்தணும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுமாதிரி ட்ரேடிங்கில் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு நீங்கள் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக காசு பண்ணுறீங்கன்னா அந்த நேக் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகலாம், உங்கள் அக்கௌண்ட்ஸ் சொன்ன சின்னதாக இருக்குன்னா. பட் முதல்லையே நான் அக்ரெசிவ் ஆகிறேன், நான் முதல்லையே நான் வச்சா வந்து இது குடிமை இல்லாட்டி அடித்தா மோட்டெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்ட். ஸோ அண்ட் ஜென்ரலி வந்து நிறைய பேர் அந்த ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அதோட அவுட்கமே வந்து இது ப்ராஃபிட்டபிள் அவுட்கமாக வந்துருமா, பணம் வந்துருமா, அது எல்லாருக்கும் தாட்டில் தானே இருக்குது. நீங்கள் லவ் பண்ணுற பண்ணலாம், நீங்கள் லவ் பண்ண நல்லா தானே இருக்கும். கரெக்ட். இதெல்லாம் பட் சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது நீங்கள் சொன்னது தான், the pain that you make from get from losing trade is much higher than the pleasure. கண்டிப்பாக. ஸோ ஒரு $50,000 ப்ராஃபிட் எடுக்கிறோம் versus $50,000 லாஸ் பண்ணுறோன்னா அந்த $50,000 ப்ராஃபிட் வந்து மைண்டில் இருக்காது, அந்த $50,000 லாஸ் ரொம்ப நாள் மைண்டில் இருக்கும். அது ஏன்னா நீங்கள் பிக் பாக்கெட்டில் நீங்கள் வந்து உங்கள் பர்ஸை விடுற மாதிரி இருப்பாது. ஸோ இங்கே அந்த பர்ஸு விடும்போது அந்த பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் அந்த பாக்கெட்டில் ஒரு $700 தான் இருக்குது, உங்கள் கையில் இன்னொரு $700 கொடுத்தா கூட உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோவா இருக்காது. சரி மதம் தான் $700 கொடுத்துட்டாருன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க, அது எப்படி நான் விட்டேன் அந்த $700? ரைட். நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி, என்கிட்ட ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டானே. மார்க்கெட்டில் எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிற அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் உள்ள வராங்க பாருங்கள். நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் என் ப்ரொஃபஷனில், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், ஆனால் வந்து ஏன் என்னால் வந்து காசு பண்ண முடியல? ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட எஃபர்ட்டு, அவங்களோட இன்டெலெக்சுவல் எபிலிட்டியை, அவங்களோட புத்திசாலித்தனத்தை ட்ரேடிங்கில் காசு பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அது மாதிரி ஒர்க் ஆகாது. அது மாதிரி ஒர்க் ஆகாத போது டிசப்பாயின்மெண்ட் ஹெவியாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு நார்மல் பர்சனுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஹெவியாக இருக்காது. ஏன்னா நான் ஒன்றும் பெருசாக கிழிக்கல ட்ரேடிங் விட்டு வெளியில். ஸோ எனக்கு டிசப்பாயின்மெண்ட் பெருசாக இருக்காது. ஆனால் ட்ரேடிங் விட்டு வெளியில் நிறைய விஷயம் பண்ணிட்டு உள்ளே வரவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு 10 மணி நேரம் ரீசர்ச் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ரீசர்ச்சை நான் என்னோட ஒர்க்கில் போட்டிருந்தேன்னா நான் இங்கேயோ வந்துட்டேன், மேலே வந்துட்டேன், டெய்லி 10 மணி நேரம் ரீசர்ச் போடுறேன், இங்கே 10 மணி நேரம் ரீசர்ச் போடுறேன்னு சொல்கிறான். அவன் என்ன தரமா பண்ணுவான்? அவனால் போய் ட்ரிகரே பண்ண முடியாது, ட்ரேடே போட முடியாது ஒழுங்காக. அப்படி ட்ரேடை போட்டார்னா ஸ்டாப் லாஸ் தூக்கி நகர்த்திடுவார், இல்லாட்டி ப்ராஃபிட் வரும்போது எடுக்க மாட்டார், அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னா ப்ராஃபிட் எடுப்பார். இல்லை நிறைய சைக்கிள் இருக்குது இல்லை. ஸோ இந்த சைக்கிள்லாம் கோத்ரூ பண்ணும்போது தான் ஆஹா இது இப்படி இல்லை போல, இந்த கேம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ புரியும். இதுதான் விஷயம். ஸோ ஓவராலாக ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம டேலண்ட்டையும் டிசிப்ளினையும் கொண்டு போய் ஒரு தராசில் வச்சோம்னா டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்பேர்ட் டு எனி அதர் ரிசர்ச், எனி அதர் ட்ரேட்ஸ் எதுவாக இருந்தாலுமே சரி. டிசிப்ளின் சொல்ல முடியாது, நான் இது சின்ன பாயிண்ட்டு, டிசிப்ளின் மட்டும்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி அது ஒரு கன்காப்ஷன், அது ஒரு கஷாயம், அது எல்லாம் சேர்ந்து வரணும். ரைட். டிசிப்ளின் மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி சிஸ்டம் வச்சு என்கிட்ட $100 வச்சுட்டு இருக்கீங்க, நான் $100 வச்சு என்னத்தை பண்ணுறது? நான் டிசிப்ளின் மட்டும் டெய்லி காலைல 6 மணிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். இப்போ உங்களுக்கு 44 வயசு ஆகுது. ஆமாம், உங்களுக்குங்களா? அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு இப்போ அந்த பாயிண்ட் எதுக்கு இப்போ? ஸோ திருப்பி அதே லைனுக்கு வருவோம். இன்கேஸ் இஃப் ஒரு ஃபேன்சி நம்பர் 44. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் 24 உங்களோட வயசு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் இப்போ ஓவரால் நிறைய கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்கும். ஒரு உங்களோட புரிதல் வந்து ஒவ்வொரு வயசு ஆக மாறிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக. கரெக்ட்டுங்களா? எவ்ரி 5 இயர்ஸ் மாறுது. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் மாறுதே இருக்கும். நம்ம போன மீட்டிங்கில் பேசுனதுக்கும் இந்த மீட்டிங்கில் பேசும்போதும் இல்லை இப்போ எனக்கு அதோட இது கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி இருக்குன்னு இல்லையா? இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ் மதனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுத்துருப்பீங்க?
இது ஆக்சுவலாக ஒரு ட்வீட்டே போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரில. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி நான் 40 வயசு ஆகும்போது 20 வயசு மதனுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன் நான். ஸோ இப்போது அதெல்லாம் அது பெரிய ட்வீட், அது நம்ம உட்காந்து யோசிச்சு இந்த ட்வீட்டு. இப்போ சும்மா 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லலாம். ஒன்று வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதாவது திஸ் டூ ஷால் பாஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதுவும் கடந்து போகும் பாட்டே இருக்குது, நயன்தாரா பாட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் அது. ஸோ எந்த சுச்சுவேஷனும் நல்லதோ கெட்டதோ கடந்து போயிடும், அது அங்கேயே இருக்காது. ஸோ நல்ல விஷயம் நடந்ததுன்னா அந்த மொமெண்ட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிடுங்க, அதுலேயே இருக்க வேண்டாம். கெட்ட விஷயம் நடந்தாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக நிலையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒன்று. 2வது பாயிண்ட்டு, இப்போ கிருபாகரனோ இல்லாட்டி இங்கே ரூமில் இருக்க கார்த்திகோ பிரவீனோ அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க மைண்டை வந்து ரொம்ப பாதர் பண்ணிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஒருத்தருக்கு மாறுபடும். அது ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நான் எழுதி கொடுக்குறேன், 5 வருஷம் கழிச்சு அந்த விஷயம் சப்பையாக தெரியும். நீங்கள் அதே மாதிரி 5 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்ச விஷயம் இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி அந்த ஒரு புரிதல் தெளிவு இருந்ததுன்னா வாழ்க்கையை நிறைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன், நம்மளை எல்லாருமே ரொம்ப வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கிறோமோன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து சம்டைம்ஸ் கோல் வந்து தப்பு கிடையாது. குறிக்கோள் எல்லாருக்கும் வேணும், கண்டிப்பாக வேணும். குறிக்கோள் இல்லாமல் டெய்லி காலையில் எழுந்துக்கிறது பர்பஸே கிடையாது, எல்லாருக்கும் வேணும். ஆனால் அந்த குறிக்கோளை நோக்கியே நிறைய ஓடுறோமோன்னு தோணுது. இப்போ நான்லாம் சின்ன வயசுலலாம் ரொம்ப கலாய்ப்பேன். என்ன கலாய்ப்பேன்னா, வேலைக்கு போகிறவங்கள பார்த்தா ரேட் ரேஸில் இருக்கான்ப்பான்னு கலாய்ப்பேன். என்னமோ நான் பெருசாக கைட்டா மாதிரி ட்ரேடிங் இருக்கிறதுனால எனக்கு ரேட் ரேஸ் இல்லை. ஆனால் அப்புறம் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா, இதெல்லாம் தாண்டி நானும் ரேட் ரேஸில் தான் இருக்கேன். நான் போன வருஷம் இந்த வருஷம் நிறைய பண்ணணும், நான் என் கூடயே ரேட் ரேஸில் இருக்கேன். கரெக்ட். ஸோ நானும் அதில் தான் இருக்கேன். ஸோ அப்போது 3வது புரிதல் என்னென்னா, 20 வயசில் நான் என்ன சொல்லுவேன்னா, கோல்ஸ் எல்லாம் வச்சுக்கோப்பா ராஜா, ஆனால் வாழ்க்கையில் உன்னோட பீஸ் ஆஃப் மைண்டு ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இந்த 3 தான் சொல்லுவேன். ஆனால் 20 வயசு அது புரியாது. கரெக்ட். ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட், நீங்கள் சொன்ன இந்த இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி எனக்கு இந்த யுவன் சங்கர் ராஜாவில் ஒரு நாள் சாங் ரொம்ப பிடிக்கும். இருட்டு நிலை நீ நடக்கையில் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும், நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் உனக்கு துணை என்று விளங்கிவிடும்னு. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஓன் டைமை நம்ம மீ டைம் இல்லை நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பியாண்ட் ஃபேமிலி நமக்குன்னு ஒரு விஷயம். ஸோ அது வந்து அது இட் குட் பி ட்ராவலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஸ்விம்மிங் போகிறதா இருக்கட்டும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுறது வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்களோ மேபி, அதனால் அது பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு இல்லை தியாகம் செய்கிறது தான் வந்து நார்மல்னு நினச்சிக்கிறாங்க. அதை நம்ம நார்மலைஸும் பண்ணிட்டோம். எல்லாருக்காக தியாகம் செய்கிறது, தங்கச்சிக்காக தியாகம் செய்கிறது, அண்ணனுக்காக தியாகம் செய்கிறது, மனைவிக்காக, கணவருக்காக, அம்மாக்காக, அப்பாக்காக, குழந்தைகளுக்காக. ஸோ தியாகம் 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 தியாகத்திலேயே வாழ்க்கை ஓடுது. கரெக்டாக. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்க அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியுது, அவேர்னஸ்லாம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா சொசைட்டி தப்பாக நினச்சிக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சோலோ ட்ரிப் போனால் உன் பக்கத்தில் வேறு நினச்சா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆனால் அதே மாதிரி நினச்சிருவானோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது மதன். நோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ஹியூஜ் மணி. ஓகே. இல்லை அதே மாதிரி யூ ஹேவ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு ஃபேமஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபேம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த மணி ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஃபேம் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணுவீங்க? மணி. ஒய் மணி? ஃபேம் வேண்டாம். ஏன் ஃபேம் வேண்டாம்னா, அது வந்து உங்களோட நிம்மதியை கெடுத்துடுது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, யாரோ ஒருத்தர் வந்து எந்த செலிப்ரிட்டின்னு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி ஏதோ ஒரு பேட்டி, அப்போலாம் தூர்தர்ஷனில் பேட்டி வரும். நான் சொல்கிறதுலாம் இப்போ நீங்கள் நினச்சிலாம் நான் பூமர்னு எல்லோரும் தெரிஞ்சு போச்சு. ஸோ தூர்தர்ஷன் சொல்லிட்டு பேட்டி சொன்னேன்னா என்னன்னா அவன் தூர்தர்ஷன் சொல்கிறாங்கன்னு. அதில் வந்து ஒரு பேட்டி ஒன்று வரும். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து செலிப்ரிட்டி, சரிங்களா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவர் என்ன சொல்லுவார்னா, காசு பணம் புகழெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சினிமா செலிப்ரிட்டி தான், மேபி வி கேன் பி ஈவன் ரஜினிகாந்த் ஆர் கமல். காசு பணம் புகழெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்னால் ஒரு ரோட்டோர கடையில் எனக்கு பிடிச்ச பானிபூரியை சாப்பிட முடியாது. போனால் சேர்ந்துடும், கூட சேர்ந்துடும், எங்கேயுமே போக முடியாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஊர்லேயே இப்போது அஜித்தோ இல்லாட்டி வந்து விஜயோ ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இவங்களாம் ஒரு நார்மலாக இப்போ என்ன இவங்கள மாதிரி ஒரு ரோடில் நடந்து வர முடியுமா? கரெக்டாக வாய்ப்பே கிடையாது, முடியவே முடியாது. ஃபீமேல் மறந்துடுங்க, ஃபீமேல் செலிப்ரிட்டிஸு அவங்களோட ஃபிசிக்கல் இதெல்லாம் போயிடும், அந்த பேரியர்லாம் போயிடும். ஸோ அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் வந்து நின்றுடுவாங்க ரசிகர்கள். மேலுக்கு வேறு பிரச்சனைனா ஃபீமேலுக்கு வேறு பிரச்சனை. ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ செலிப்ரிட்டி. நீங்கள் கொடுத்த ஆப்ஷனில் நான் மணி சூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேறு மாதிரி இந்த கொஷினை கேட்டிருந்தீங்கன்னா அந்த கொஷினை வேறு மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு நீ வருஷத்துக்கு 10 கோடி சம்பாதிக்கிறது ஓகேவா, இல்லாட்டி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வேலை செஞ்சு வருஷத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கிறது ஓகேவா? நான் 2வது ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். கரெக்ட். டைம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, டைம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. கரெக்ட். 2வது வந்து நான் அவ்வளோ எஃபோர்ட் போக வேண்டியது அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட ஓவரால் இயர்ஸில் இந்த 3 விஷயத்தில் எது உங்களுக்கு மேக்ஸிமம் இம்பாக்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லுங்கள்.
நீங்கள் படித்த புக்ஸா இல்லை பார்த்த மூவிஸா இல்லை மீட் பண்ண பீப்புளா? புக்ஸு ஏதாவது இதெல்லாம் ஒரு கண்டிப்பாக சூப்பர் புக்ஸு எல்லாரும் படிக்கணும் எனக்கு அந்த மாதிரி வந்து எனக்கு இப்போதைக்கு மைண்டில் வந்து லிஸ்ட்டுலாம் ஒரு 4-5 புக்கு பேர் தெரிஞ்சால் கூட அதுதான் வந்து என்னோட இம்பாக்ட்ஃபுல் புக்ஸான்னு எனக்கு தெரியல. ஓகே. எனக்கு வந்து எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நான் படம் பார்க்குறதும் சரி, புக்ஸ் படிக்கிறதும் சரி, மக்கள் நான் அவ்வளோ மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்தாங்கன்னா யாரும் நான் கற்றுக்கிட்டான்னு தெரில. பேரை மறக்க மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இருக்க பேர் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திக்ன்றேன், திடீர்னு பிரவீன்ன்றேன். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு வந்து ரொம்ப மிக பிடிச்ச வார்த்தை உலகத்துலேயே அவங்க பேர் தான். ஸோ நீங்கள் அவங்க பேரை கூப்பிட என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நெருக்கம் உண்டாகும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும். இப்போ என்னென்னா, மக்கள் இம்பேக்டாக எஸ் மக்கள் இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். மூவி இம்பேக்டாக எனக்கு மூவி பேர்லாம் ஞாபகம் இருக்காது. இப்போ நான் 2 வருஷம் கழிச்சு இதே குட் பேட் அக்லி பார்த்தேன்னா ஆடாங்கப்பா அதே மாதிரி படம் செம்மையாக இருக்கப்பா அடுத்த சீன்லாம் ஞாபகம் வராது எனக்கு. ஸோ 2 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா சுத்தம் யார் நடித்தாங்க கூட ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால் எனக்கு மூவி இம்பேக்ட்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் மூவி பஃப் தான், ஆனால் எனக்கு தெரியல. புக்ஸும் எனக்கு வந்து பேர்லாம் ஞாபகம் இருக்காது, ஆனால் அதில் படித்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து மைண்டில் ஏறிடும். ஸோ அதில் தான் இந்த அவுட் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் தான் அவர் சொல்லுவார். உலகத்துலேயே மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை வந்து அவங்க பேர். அதை இப்போ நான் சொன்ன பாருங்கள், அது வந்து டேல் கார்னெகி சொன்னது தான், நான் சொன்னதில்லை. ஓகே. அந்த மாதிரி புக்ஸோட இம்பேக்ட் பயங்கரம். ஓகே. ஸோ அது வந்து என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் இது வந்து ஆம்வே பழக்கம். அதுக்கு முன்னாடி எனக்கு புக்கு பழக்கம்லாம் கிடையாது, படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. நம்ம தான் புக்கை பார்த்தா ஓடுற பரம்பரையாச்சே, ஸ்டூடெண்ட் இல்லை நம்மளாம். அப்போலாம் ஐயோ புக்கு திறந்தா தூக்கம் வரும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். இது ஜோக்காக சொல்ல, நிஜமாக நான் புக்கு திறந்து தான் தூங்கியிருக்கேன். ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னா, புக்கெலாம் படிக்கணுன்றது ஆம்வேக்குள்ளே சேர்ந்த பிறகு தான் அந்த பழக்கம். அது வந்து ஆல்மோஸ்ட் 2003-04 வந்தது. நடுநடுவில் விட்டுருக்கேன். நான் வந்து ஐம் நாட் கோன் லை, நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. டெய்லி நான் கண்டிப்பாக படிச்சிருக்கேன், 3/4 மணி நேரம் 1 hour பொய் சொல்ல விரும்பல. பட் ரீசெண்டாக ஒரு 7-8 வருஷமாக தட் ஹஸ் ஹேப்பன். ஓகே. டெய்லி ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஏதாவது புக்கு ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன புக்ஸில் வந்து இந்த சைக்கோ சைபர்நெட்டிக்ஸு, அதுக்கப்புறமா ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டக்லஸு, அதுக்கப்புறம் மாஸ்டரிங் த ட்ரேடா பை ஜான் கார்ட்டர். ஸோ இந்த புக்ஸை தவிர வேறு ஏதாவது எனக்கு என்ன டவுட்னா, ட்ரேடிங் ரிலேட்டட் புக்ஸ் ரொம்ப ட்ரேடிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இல்லை ட்ரேடிங் இல்லாத அதர் ஒரு நார்மல் ஒரு சைக்காலஜியாக இருக்கட்டும், இல்லை ஃபிலாசபி புக்ஸாக இருக்கட்டும், அது வந்து ட்ரேடிங்க்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ட்ரேடிங்க்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ட்ரேடிங் ரிலேட்டட் புக்ஸ் தான் நினைக்கிறேன் நான். ஓகே. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஏதாவது ஸ்ட்ராட்டஜி தேடுறாங்க, ஐடியா தேடுறாங்க, ஏதாவது ஒரு சிஸ்டமை தேடுறாங்க. அவங்களுக்கு இந்த புக்ஸ்லேருந்து ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கலாம், ஐடியா ஏதாவது கிடைக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஃபேஸ் ஆஃப் த ட்ரேடிங்கில் இருக்குன்றதை பொறுத்தது. ஓகே. ஸோ இப்போ உங்கள் ஃபேஸ் வந்து நான் காசுலாம் பண்ணுறேன், ஆனால் வந்து ஏதோ இடிக்குது, என்னால் பெருசாக காசு பண்ண முடியல, இல்லாட்டி என்னால் ஒரு சிஸ்டம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல. என்கிட்ட சிஸ்டம்லாம் இருக்குது ஆனால் ஃபாலோ பண்ண முடியல. எனக்கு சிஸ்டமை ஃபாலோ பண்ணியிருந்தால் காசு பண்ணியிருப்பேன்னு தெரியுது, ஆனால் நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த சைக்காலஜி புக்ஸ் ஆப்வியஸ்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் டக்லஸ் புக்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே. பட் அவுட் சைட் ஆஃப் தட் நான் என்ன நினைக்கிறேன், ட்ரேடிங் வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் லைஃப் தான் நான் நினைக்கிறேன். எனி ப்ரொஃபஷன் அப்படி தானே கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்ணிங்கன்னா கம்பெனியை சுற்றி தான் உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கும். கண்டிப்பாக டாமினன்ட் தாட் ப்ராசஸ் அதான் இருக்கும். பட் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு பெரிய லக்ஸுரி என்னென்னா வந்து கடையை மூடிடலாம். அன்லெஸ் யூ ட்ரேட் இன் கமாடிட்டி. கமாடிட்டினா 11-12 வரைக்கும் ஓடுது. நீங்கள் 3-3:30 மணிக்கு என்எஸ்சி தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 3:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறோம். அதனால தான் எனக்கு இந்த எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ்லாம் போடுறாங்கலாம் சொன்னால் எனக்குலாம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ என்ன இது எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மணிக்கு கடையை மூடிடலாம். நீங்கள் 3 மணிக்கு கடையை மூட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? கரெக்ட். ஸோ உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் ப்ராக்ரஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 43-44 வயசில் நான் ஸ்விம்மிங் சேர்ந்துருக்கேன். ஒரு 6 மாதம் மட்டும் தான் ஸ்விம்மிங் சேர்ந்து. ஸ்விம்மிங் தெரியாது. இது என்னால் எதனால் பண்ண முடியுதுன்னா என்னோட ப்ரொஃபஷனை அதை சப்போர்ட் பண்ணுது. கரெக்டாக. இதுவே நான் ஒரு 8 மணி வரைக்கும் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன், இல்லாட்டி வேறு ஏதாவது பிஸ்னஸில் இருக்கேன்னா என்னால் இதை டெய்லி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா பிஸ்னஸ் இருக்கவங்களும் வராங்க ஸ்விம்மிங் கிளாஸுக்கு, ரெகுலராக வர முடியல. ஏன்னா திடீர்னு ஒரு 2-3 நாள் பிஸி ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ இந்த ப்ரொஃபஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பிடிச்சிருக்கு. ஏன்னா அது முக்கியமான பாயிண்ட் மதன். ஏன்னா அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப வயசாகிடுச்சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமோ, இது கற்றுக்கலாமோ. இந்த விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூவில் சரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எதுவும் தாமதம் இல்லை, இப்பொழுது தொடங்கினாலும் வெகு தூரம் போய்விடலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி never too late. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அது கற்றுக்கலாம் இல்லையா? ஆனால் அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்போது ஒரு பயங்கர ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. ஒரு செம காமெடி ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். என்னோட பார்ட்னர் அருண் ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கும் தெரியும் அவர். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். அவர்கிட்ட பேசும்போது ஒன்று சொன்னேன், இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், அப்புறம் லா படிச்சிட்டேன், இன்னும் 2 ப்ரொஃபஷன் இருக்குது, மருத்துவமும் பட்டய கணக்கு சிஏவும் இருக்குது, 2 இருக்குது.
நான் அருண்கிட்ட கேட்டேன், அருண் நீட் எழுதலான்னு அவன் எவ்வளோ 60 வயசு நீட் எழுதினாரான், நம்மளும் போய் எழுதுவோம், சேர்த்துப்பாங்களா அருண், நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கன்னு. சேர்த்துப்பாங்க மாதிரி நினைக்கிறேன், மெடிக்கல் காலேஜ் சேர்த்துப்பாங்க. சரி ஓகே, 5 வருஷம் MBBS படிப்போம், ஏன் படிக்கிறீங்க தெரியாது, சும்மா படிப்போம். ஸோ அப்படி அந்த தாட்டை ஏன் வருது அப்படின்னா, ஏதோ ஒன்று பண்ணலாமே, ஏதோ ஒன்று சும்மா பண்ணலாமே, ஜாலியாக பண்ணலாமே, கியூரியாசிட்டி இருக்குது, பண்ணி பார்க்கலாம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால பண்ணலாமேன்னு தோணுது. இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? கரெக்ட். சொல்கிற மாதிரி எந்தெந்த விஷயம் எப்பப்போ ஒரு கியூரியாசிட்டி இருக்குதோ அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த ப்ரொஃபஷன் கொடுக்கறதுனால. இன்னொன்று ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் பிக் டைம். ஏன்னா வந்து உங்களுக்கு எப்போ அது ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்க்ரீட்டாக ஆன் அண்ட் ஆஃப் இருந்தது கிருபா. ஆக்சுவலாக இப்போது 2 விஷயம், 3 விஷயம் ஆக்சுவலாக. ஒன்று வந்து எனக்கு 20 வயசு ஏர்லி 20s வந்து எனக்கு வந்து இந்த ஜிம்மு போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் பெருசாக தெரியாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குண்டாக இருந்தேன், செம்ம குண்டாக இருந்தேன். 25 to 26 வந்து செம குண்டாக இருந்தேன். கல்யாணம் ஆகும்போது என் கல்யாண ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அடையாளமே தெரியாது, அப்படி இருப்பேன் நான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து எனக்கே வந்து என்னோடய உடம்பை வந்து நிர்வாணமாக வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது கொஞ்சம் அருவருப்பாக இருந்துச்சு. என்னடா அது இப்படி இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து இது நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம். ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுங்க போட்டுக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஃபோட்டோ கூட போட்டலாமா, சரி ஓகே. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக என்ன தோணுச்சுன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கொஞ்சம் ஜிம்மு சேர்ந்தேன். ரெகுலராக போக மாட்டேன், எப்பயுமே ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கும். ஒரு 3 மாதம் 6 மாதம் போகவும் நின்றுடுவேன், 3 மாதம் 6 மாதம் போகவும் நின்றுடுவேன். இப்படியே ஓடிட்டு இருந்தது. ஏன்னா என்னால் வந்து ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண முடியல. டயட்டிங் எனக்கு வரல. யூ நேம் அ டயட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஆட்கின்ஸ் டயட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த அமெரிக்காவில் ஆட்கின்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு டயட்டாக இருக்கட்டும், கீட்டோன் மட்டும் தான் தெரியும், மெடிட்ரேனியன் டயட்டாக நான் வரேன். கீட்டோ டயட்டாக இருக்கட்டும், பேலியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வீகன் டயட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வெறும் ஜூஸ் டயட், அது கூட ட்ரை பண்ணியிருக்கேன். வெறும் ஜூஸ் 4 வாரம் ஜூஸ் மட்டும் குடிச்சிருக்கேன். இதுலேயே எது எஃபெக்டிவாக இருந்துச்சு? இப்போ ஒன்றுமே எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா நான் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் நான்வெஜிடேரியன் விரும்பி நான் வந்து வீகனாக இருந்திருக்கேன். அதாவது பால் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் கூட சாப்பிடக்கூடாது, பால், தயிர், பன்னீர், அப்புறம் அனிமல் உள்ள ப்ராடக்ட்ஸ் எதுவுமே. ஸோ வீகனாக 4 மாதம் இருந்திருக்கேன். ஆனால் என்னென்னா வந்து எல்லாருக்கும் இருக்க அந்த ஒரு குறை என்கிட்டயும் இருக்குது. நான் எதை பண்ணுறேனோ அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய்ட்டு கலாய்ப்பேன். வீகன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, நீங்களாப்பா நான்வெஜ் சாப்பிட்றீங்க, வேஸ்ட்டு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு ஒரு 35 வருஷம் முன்னாடி நான் நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தேன். அந்த 4 மாதம் நம்ம வீகனாக இருக்கும்ல, அதனால் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாரையும் சும்மா வெறுப்பேற்றிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எதுவுமே நிலையாக பண்ண முடியல, டயட்டிங்கே எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் எக்ஸசைஸும் பெருசாக வந்து இந்த ஒரே ஜிம்மில் போய் 4 மணி நேரம் வந்து தவமாக கிடக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்புறம் இந்த கார்டியோ பண்ணுறான்றானுங்க, அதுக்கப்புறம் வந்து வெயிட் லிஃப்டிங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது அதில். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது, என்னென்னா வெயிட் லிஃப்டிங் பண்ணணும் கொஞ்சம், ஏன்னா அது எலும்புகளுக்கு தரமாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கார்டியோ பண்ணணும், ஏன்னா அது வந்து லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லது, ஓவரால் பிளட் ஃப்ளோக்கும் நல்லதுன்றாங்க. சூப்பர், இது ரெண்டும் புரிஞ்சு போச்சு. ஆனால் டயட்டை ஃபாலோ பண்ண முடியல. எங்கே வந்து பிரேக் த்ரூ ஆச்சுன்னா, ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் பிரேக் த்ரூ. என்னென்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது நம்ம ஊரில் காலங்காலமாக பண்ணுறது தான் அது, விரதம் இருக்கிறது பேசிக்லி. அதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஒரு 16 மணி நேரம் 15 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது. இதை வந்து பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எப்படி ஈஸியாக இருந்ததுன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டை ஃபாலோ பண்ண தேவையில்ல, நார்மல் ஃபுட்டை சாப்பிட்லாம், ப்ரோட்டீன் ரிச்சாக நிறைய நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஆனால் 3 வேளை 4 வேளை சாப்பிடும்போது கணக்கில் அடங்காமல் சாப்பிட்றேன். 2 வேளை தான் சாப்பிடும்போது பெருசாக சாப்பிட முடியல, காலைல ஸ்கிப் பண்ணிடுறேன் நான். ஓகே, என்னால் சாப்பிட முடியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, என் பாடி ஷேப்பு, என்னோடய டோனு, அப்புறம் என் பாடி டோனாக ஆரம்பிச்சது ஒன்று. இன்னொன்று வந்து என்னோடய கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாச்சு. இட்ஸ் அ செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி, தமிழில் என்ன சொல்லணும்னு தெரில எனக்கு. நம்ம பண்ண அது வந்து ஜாஸ்தியாகிட்டே வந்தது அந்த கான்ஃபிடென்ஸு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ நாட் ஃபாலோயிங் எனி டயட். ஆமாம், டயட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, அப்போ டின்னர் ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock சாப்பிட்ருவேன். அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடல, என்னால் இப்போ பண்ண முடியல. ஒரு 8 ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் நேராக ஒரு 1 மணி தான் சாப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. அது அப்படியே டோட்டலாக இப்போ ஆப்டாமதுனால அதுதான் பெரிய அதுதான் நிற்குது. ஓகே. ஸோ அந்த வெயிட்டும் ஒரு 2 kg ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்குது, அவ்வளோதான். ஸோ கமிங் டு லாஸ்ட் கொஸ்டின், வைண்ட் அப், கடைசி கேள்வி. இந்த அப்படியே தெரிக்கணும் கேள்வி. ட்ரேடருக்கு வந்து இந்த அட்வைஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஐயோ, ஆனால் அந்த மாதிரி தெரியாது. இப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ட்ரேடிங்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாட் வில் பி யுவர் அப்ரோச் இன்னைக்கு டேட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறதா இருந்தால்? இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர், இதுதான் நான் இன்னைக்கு பண்ணுறதா இருந்தால் முதல்ல அதான் நான் சொன்ன அந்த 4 விஷயங்கள் தான். என்கிட்ட முதல்ல காசு இருக்கான்னு பார்ப்பேன்.
அதாவது நான் என்னோட எதிர்பார்ப்புக்கும் என்கிட்ட இருக்க காசுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பேன். இப்போ நான் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா அது 12 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா பிஃபோர் டேக்ஸு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் இப்போ என்கிட்ட ஒரு 50-60 லட்சம் இருந்தால் தான் அது ஒரு 25% இல்லாட்டி 30% வருது. இட்ஸ் அ டீசென்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஏன்னா எனக்கு எக்ஸ்பர்டீஸும் கிடையாது. இப்போ நான் 300% எடுத்தேன்னா அதுக்கேற்ற ரிஸ்க் எடுத்தேன். இப்போ அந்த ரிஸ்க் எடுப்பேன்னா எனக்கு தெரியாது. நான் ரிஸ்க் கம்மியாக தான் எடுக்க சொல்லுவேன். இப்போ நான் ஆரம்பித்தேன்னா கம்மியாக தான் எடுப்பேன். ஒன்று. 2வது பாயிண்ட்டு, இதை நம்பி வந்து நான் வந்து என்னோடய எக்ஸ்பென்சஸை ஏற்றுறதோ இறக்குறதோ வெங்காயம் தக்காளி வாங்குறதோ பண்ண மாட்டேன். கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா அது பண்ணோன்னா எனக்கு வந்து அது மட்டும் ப்ராப்ளம் இல்லை, என் சைக்காலஜியும் ப்ராப்ளம் ஆகும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் பண்ண மாட்டேன். நீங்கள் இப்போ இருக்க மதன் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு தான் கேட்டிங்க, நான் தான் அப்படி பதில் சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாத மதன் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாரும் மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒன்றுமே இப்போ இருக்கிற மதம்னா அதே நாலேஜோட மதன் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மேபி இந்த ஏஐயாக இருக்கட்டும் இல்லை ஆக்சசபிள் டு டூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தெரியல. மேபி கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்ணுறது என்னோட எக்ஸிக்யூஷன் சைட்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த தப்பெல்லாம் அவாய்டே பண்ண முடியாது. எல்லாரும் அதை கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இது எப்படின்னா கீழே விழாமல் செயல் கற்றுக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது பண்ணவே முடியாது. அது யாராவது 1-2 பேர் பண்ணலாம். அந்த எக்ஸப்ஷனை கேஸை வச்சு நம்ம வந்து வாயை பிறந்து இருக்கக்கூடாது. அது தப்பு நடக்கும், தவறுகள் நடக்கும், அடி போடும், வாங்கி தான் ஆகணும். ஆனால் அந்த ஒர்த்து அவ்வளோ வாங்கி திரும்பி நம்ம ஒரு சண்டையில் கீழே சட்டை இருக்கா அந்த மாதிரி வாங்கி தான் ஆகணும். கரெக்ட். அது ஒர்த்தா அப்படின்றது வந்து அவங்களோட மனநிலையை பொறுத்து தான். சில பேருக்கு இது ஒர்த்து கிடையாது. ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டிக்கு வந்து சில பேர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கே முடியல. எனக்கு ரிஸ்க்கே எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங்கில் வந்தாங்கன்னா அது பயங்கர மிஸ்மேட்சாக இருக்கும். அதை விட்டுட்டு போகிறதே பெட்ரு. ஆமாம், மன உளைச்சலாக இருக்கும் பயங்கரமாக. அதுவும் கரெக்ட் தான். ட்ரேடிங் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதுல எந்த தப்பும் இல்லை, தவறும் கிடையாது. என்ன இருக்குது, நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒர்க் ஆகலை, ஆர்கனைஸ் ஆரம்பிக்கிறீங்க, நல்லா போகணும்னு நினச்சிங்க, ஒர்க் ஆகலை, அதை மூட்டி தானே போகிறீங்க. கரெக்ட். அது இல்லை அவனுக்கு ஒர்க் ஆகுது எனக்கும் ஒர்க் ஆகும், சும்மா விடாப்படியாக திறந்து வச்சுட்டு ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி டீ ஆற்றிட்டு இருக்கீங்க இல்லையா. கரெக்ட். ஸோ வி ஹாவ் டு லீவ் சம் டைம். கரெக்ட். அது வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் முதல்ல சொன்ன பாயிண்ட்டு, இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியான ப்ரொஃபஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஸ்டெப்ஸ்லாம் சிம்பிளாக தெரியுது. அதாவது சிம்பிளுக்கும் ஈஸிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ், நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்ட். அதாவது ஸ்டெப்ஸ்லாம் சிம்பிளாக இருக்குது. இங்கேருந்து நான் வந்து ஒரு 100 அடி நடந்தேன்னா இந்த ரோடோட முனைக்கு போயிடுன்றது சிம்பிள் ஸ்டெப்பு. அது வந்து ஈஸியான்றது தெரில. ஏன்னா ரோட்டில் முள் இருக்கலாம், பாதாளம் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி தான் போகணும். அது ஈஸி கிடையாது. ஸ்டெப்ஸு சிம்பிளாக இருக்குது, அவ்வளோதான். கரெக்ட். ஸோ அதுதான் விஷயம். பர்ஃபெக்ட் மதன். ஐ திங்க் முக்கியமான கேட்க வேண்டிய கொஸ்டின் எல்லாமே நான் கேட்டுட்டேன். மோர் தென் 1 hour பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தெரில. ஃபைன் மதன், தேங்க்யூ. பேசுறது போயினே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மதன். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு பாட்காஸ்ட் வேறு இருக்குது. நீங்கள் அடுத்து டெல்லி பயணிக்கிறீங்களா இல்லை மும்பை பயணிக்கிறீங்களா? பாம்பே வேறு போகிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மதன். நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அகெயின் கார்த்திக்கு நன்றி, ஜீவாவுக்கு நன்றி, பிரவீனுக்கு நன்றி, உங்கள் எடிட்டர் பிரவீன் நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்கள் குடும்பத்துக்கும் நன்றி. பிகாஸ் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். நோ சீரியஸ்லி, ஐ மீன் இட். பிகாஸ் இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து இல்லைப்பா நீ என் கூட தான் பாருங்கன்னா நீ இருந்தால் ஆகணும். பாட்காஸ்ட் அது மயிராது, இவங்க தான் ஆகணும். அந்த மாதிரி தான் அது. ஸோ அவங்க சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தெம். எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஐ ஹோப் இட் இஸ், நான் இது ஒரு நல்ல பாட்காஸ்டாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு போய் ஏதாவது ஒரு விஷயங்கள் சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் போடலாம். ஷோர். கண்டிப்பாக. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.